திருமணமாகி 7 ஆண்டுகளுக்குப் பிறகு நான் முதல் முறையாக கருவுற்றபோது என் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. என் அரைகுறை வாழ்க்கையில் வண்ணங்கள் வந்து சேர்ந்தது போல உணர்ந்தேன். வீட்டில் முதல் முறையாக ஒரு மகிழ்ச்சியான சூழல் நிலவியது. என் மாமியார் உறவினர்களுக்கு ஃபோன் செய்து 7 ஆண்டுகால பிரார்த்தனைக்கு பலன் கிடைத்து விட்டது, என் மருமகள் தாயாகப் போகிறாள் என்று அடிக்கடி கூறிக்கொண்டிருந்தார். என் கணவர் சமீர் என்னை உள்ளங்கையில் வைத்து தாங்கினார். இனிமேல் நீ உன்னை முழுமையாக கவனித்து கொள்ள வேண்டும், உனக்கு எந்த குறையும் வைக்க மாட்டேன் என்று கூறி பழங்கள், மருந்துகள் என சின்ன சின்ன விஷயங்களையும் எனக்காக வாங்கி வருவார். அந்த நேரத்தில் நான் தான் உலகின் மிக மகிழ்ச்சியான பெண் என்று தோன்றியது. 9 மாதங்கள் மெல்ல மெல்ல கடந்தன. ஒவ்வொரு ஸ்கேன் அறிக்கையை பார்க்கும் போதும் என் இதயம் மகிழ்ச்சியில் நிறையும். சில நேரம் என் அம்மா லட்டு கொண்டு வருவார். சில நேரம் மாமியார் பக்கத்து வீட்டுக்காரர்களை அழைத்து, பாருங்கள், இந்த முறை எங்கள் வீடு குழந்தையால் நிறைய போகிறது என்று கூறுவார். நானும் என் கனவுகளில் என் குழந்தையின் அந்த சின்னஞ்சிறு கைகால்களை பார்த்தேன். அவன் நடக்கும் காலடி யோசையை கேட்டேன். பிரசவ நேரம் நெருங்கியதும் ஒட்டுமொத்த குடும்பமும் பிரார்த்தனை செய்ய தொடங்கியது. என்னை மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும் அந்த நாளும் வந்தது. அறுவை சிகிச்சை என்பதால் எனக்கு மயக்க மருந்து கொடுக்கப்பட்டது. நான் கண் விழித்த போது நான் முதலில் தேடியது என் கணவரின் முகத்தை தான். அவர் சிரித்து கொண்டே, வாழ்த்துக்கள், நமக்கு மகன் பிறந்திருக்கிறான் என்று சொல்வார் என நினைத்தேன். ஆனால் அவர் கண்களில் மகிழ்ச்சி இல்லை, மாறாக கோபமும் அதிர்ச்சியும் இருந்தது. அப்போது நர்ஸ் என்னிடம் வந்து மெதுவாக, வாழ்த்துக்கள், ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது என்றார். பலவீனமான கைகளால் என் குழந்தையை பிடிக்க முயன்றேன். அவனை என் மார்போடு அணைத்ததும் என் இதயம் நிறைந்தது. அவன் முகம் ரோஜா நிறத்தில் இருந்தது. கண்கள் மூடியிருந்தன. ஆனால் கீழே பார்த்தபோது என் மூச்சே நின்றுவிட்டது. கைகால்கள் ஜில்லிட்டு போயின. என் குழந்தை பிறப்பிலேயே ஒரு கால் இல்லாமல் பிறந்திருந்தது. என் கண்கள் கலங்கின. ஆனால் அடுத்த கணமே அவனை இறுக அணைத்து கொண்டு சொன்னேன், நீ குறையுள்ளவன் அல்ல என் செல்லமே, நீதான் என் முழு உலகம். ஆனால் திடீரென்று சமீர் கத்தினான். இது என்ன? இது இது என் குழந்தையாக இருக்க முடியாது. எங்கள் குடும்பத்தில் இதுவரை இப்படி நடந்ததே இல்லை. இதற்கெல்லாம் நீதான் காரணம். நீ ஒரு ராசி இல்லாதவள். நான் அழுது கொண்டே சொன்னேன், சமீர், பைத்தியகாரத்தனமாக பேசாதீர்கள். இது கடவுளின் சித்தம். சில நேரங்களில் பிறப்பிலேயே இப்படி அமையும் என்று மருத்துவர்கள் கூறுகிறார்கள். இதில் என் மீதோ அல்லது குழந்தையின் மீதோ என்ன தப்பு இருக்கிறது? சமீர் கோபத்தில் என் கையில் இருந்து குழந்தையை பிடுங்க முயன்றார். ஆனால் நான் அவனை இன்னும் இறுக பற்றி கொண்டேன். அவர் கத்தினார், இப்படிப்பட்ட குழந்தையை நான் வளர்க்க மாட்டேன். இது பிள்ளை என்ற பெயருக்கே ஒரு அவமானம். சற்று நேரத்திலேயே அவர் தன் பையில் இருந்து ஒரு காகிதத்தை எடுத்து என் முன்னால் எறிந்தார். விவாகரத்து பத்திரங்கள். அவர் ஏற்கனவே இதற்காக தயாராகி வந்தது போல இருந்தது. என்னிடம் சொன்னார், இப்போதே இங்கேயே கையெழுத்து போடு. இந்த சிரிக்கையும் இந்த அரைகுறை குழந்தையையும் என் வாழ்க்கையில் இருந்து தூக்கி எறிகிறேன் என்று கத்தினார். என் காதுகளில் வெடிகுண்டு வெடித்தது போல இருந்தது. நான் அதிர்ச்சியில் அவரை பார்த்து கொண்டிருந்தேன். என் உடலில் இன்னும் அறுவை சிகிச்சையின் வலி இருந்தது. கைகள் நடுங்கின. ஆனால் குழந்தையை விட்டு கொடுக்க நான் மறுத்துவிட்டேன். அதற்குள் என் அம்மா அறைக்குள் வந்தார். இப்போது என் அம்மா எனக்கு ஆதரவாக இருப்பார் என்று நினைத்தேன். அழுது கொண்டே சொன்னேன், அம்மா, பாருங்கள், சமீர் என்னை விட்டு செல்கிறார் என்று. ஆனால் அம்மா குழந்தையை பார்த்ததும் அவர் முகம் வாடி போனது. அவர் தன் தலையை பிடித்து கொண்டு நடுங்கும் குரலில் சொன்னார், நீ செத்து போயிருக்கலாம். இந்த அவமானத்தை விட நீ உயிரோடு இல்லாமல் இருந்திருக்கலாம். அவர் குரலை கேட்டபோது என் இதயத்தை யாரோ அறுப்பது போல் இருந்தது. எனக்கு கேடயமாக இருந்த என் பெற்ற தாயே என்னை ஒரு சுமை என்று கூறுகிறார். நான் கதறி அழுதேன். அம்மா, நீங்களுமா? இது என் குழந்தை, உங்கள் மடியில் வளர வேண்டிய பேரன். நீங்கள் எப்படி இவனை ஒதுக்கலாம்? அம்மா தன் கண்ணீரை துடைத்து கொண்டு சொன்னார், மகளே, இந்த சமூகம் உன்னை வாழ விடாது. உன் கணவன் உன்னை விட்டு விட்டான். இனி உன் மாமியாரும் உன்னை வீட்டிலிருந்து துரத்தி விடுவார். பாருங்கள், ஊனமான குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறாள் என்று ஊரே உன்னை பழி பேசும். இப்படி இருக்கும்போது நீ சாவதே மேல். நான் நடுங்கும் உதடுகளுடன் சொன்னேன், நான் உயிரோடு இருப்பதை நீங்கள் அவமானம் என்று கருதினால் சரி அம்மா.
ஆனால் நான் என் மகனை விட்டு கொடுக்கப் போவதில்லை. இந்த உலகமே என்னை விட்டு விலகினாலும் இவனை வைத்துக்கொண்டு நான் வாழ்வேன், போராடுவேன். குழந்தை என் மார்போடு அணைக்கப்பட்டிருந்தது. அவனுடைய கதகதப்பான மூச்சு காற்று, அம்மா நீ தோற்று விடாதே என்று சொல்வது போல இருந்தது. மருத்துவமனை அறையில் இரவு மெல்ல மெல்ல நகர்ந்தது. ஆனால் எனக்குள் ஒரு காவலாளி விழித்திருப்பது போல இருந்ததால் தூக்கம் வரவில்லை. அறுவை சிகிச்சையின் வலி ஒவ்வொரு மூச்சின் போதும் என் உடல் பலவீனமாக இருப்பதை நினைவுபடுத்தியது. ஆனால் மடியில் உறங்கும் குழந்தையின் சூடு எனக்கு துணிவை தந்தது. நான் மனதிற்குள் அவனுக்கு ஒரு பெயர் வைத்தேன், ஆரவ். நர்ஸ் வந்து மருந்து கொடுத்து விட்டு மெதுவான குரலில் சொன்னார், அக்கா தைரியமாக இருங்கள், எல்லாம் சரியாகும். குழந்தையின் மனம் மிகவும் வலிமையானது, அதற்கு அம்மாவின் துணை மட்டும் போதும். நான் அவரை திரும்பி பார்த்து சொன்னேன், அம்மாவின் கை எந்த காகிதத்தையும் விட வலிமையானது சகோதரி. அவர் புன்னகைத்து விட்டு அறையின் விளக்கை அணைத்தார். காலை ஆனதும் மாமியாரும் நாத்தனாரும் வந்து நின்றனர். மாமியார் என் நலத்தை பற்றி கூட விசாரிக்காமல் நேரடியாக குழந்தையின் முகத்தை பார்க்க போர்வையை விலக்கினார். பிறகு என்னை கோபமாக பார்த்து சொன்னார், சமூகத்தில் நான் எங்கே போய் முகத்தை காட்டுவேன்? 7 ஆண்டுகளுக்கு பிறகு இப்படி ஒரு ஊனமான குழந்தையா எனக்கு கிடைக்க வேண்டும்? நாத்தனார் விஷம் கலந்த குரலில் சொன்னார், அண்ணன் செய்ததுதான் சரி. இப்படிப்பட்ட குழந்தையோடு வாழ்நாள் முழுவதும் பிணைக்கப்பட்டிருப்பது முட்டாள்தனம். எனக்கு கோபம் தலைக்கு ஏறியது. நான் சொன்னேன், இவன் இப்படிப்பட்ட குழந்தை அல்ல, இவன் என் குழந்தை. சமூகத்தில் முகத்தை காட்ட வேண்டுமானால் தாராளமாக காட்டுங்கள். கூடவே டிஎன்ஏ அறிக்கையையும் எடுத்துச் செல்லுங்கள். அப்போதுதான் பொய் பரவாது. இந்த குழந்தையில் எனக்கு எவ்வளவு பங்கு இருக்கிறதோ அவ்வளவு பங்கு உங்கள் மகனுக்கும் இருக்கிறது. மாமியார் அதிர்ச்சி அடைந்தார். டிஎன்ஏவா? எதற்காக டிஎன்ஏ? நான் தெளிவான குரலில் சொன்னேன், நேற்றே மாதிரி கொடுத்து விட்டேன், அறிக்கை வந்துவிடும். பிறகு எது வேண்டுமானாலும் சொல்லுங்கள். இப்போது இங்கிருந்து செல்லுங்கள், எனக்கு நிம்மதி வேண்டும். அம்மா அறையின் மூலையில் நின்றிருந்தார். இரவின் அந்த கசப்பான வார்த்தைகள் அவர் முகத்தில் ஒரு வருத்தமாக உறைந்திருந்தன. நான் அவரை பார்த்தபோது அவர் கண்களை கீழ் நோக்கி தாழ்த்தி கொண்டு சொன்னார், மகளே, இரவு நான் பயந்து விட்டேன். சமூகம், உறவினர்கள், உன் புகுந்த வீடு என அனைத்தும் உடைந்து விடுமோ என்று எனக்கு தோன்றியது. என் குரல் கனத்தது. அம்மா, எல்லாமே உடைந்து விட்டது. ஆனால் நான் உடைய மாட்டேன். ஏனெனில் என் கையில் என் குழந்தை இருக்கிறது. நீங்கள் மட்டும் எனக்கு துணையாக இருங்கள். அம்மா என் படுக்கைக்கு அருகில் வந்து அமர்ந்து நடுங்கும் கைகளால் என் நெற்றியை வருடினார். நான் உன்னுடன் இருக்கிறேன். நேற்று என் நாக்கு தடுமாறிவிட்டது. இன்று முதல் என் தைரியம் தடுமாறாது. மதிய வேளையில் கதவு தட்டப்பட்டது. ஒரு மருத்துவர் உள்ளே வந்தார். அவர் கழுத்தில் அடையாள அட்டை இருந்தது. கையில் ஒரு பெரிய பை இருந்தது. அவர் புன்னகைத்து கொண்டே சொன்னார், வணக்கம், நான் டாக்டர் மோகன், ஒரு மறுவாழ்வு நிபுணர். நர்ஸ் இந்த வழக்கை பற்றி என்னிடம் சொன்னார்கள். உங்களுக்கு விருப்பம் என்றால் இப்போதிலிருந்தே இந்த சிறுவனுக்கான திட்டத்தை தொடங்கலாம். நான் சற்று எச்சரிக்கையுடன் கேட்டேன், நீங்கள் சமீருடைய நண்பரா? அவர் ஒரு கணம் தயங்கினார். பிறகு நேர்மையாக சொன்னார், ஆமாம், ஒரு காலத்தில் இருந்தேன். ஆனால் இன்று நான் ஒரு மருத்துவர் என்ற தகுதியில்தான் இங்கு வந்திருக்கிறேன். உண்மையை சொல்ல போனால் குழந்தை பிறந்த உடனேயே தந்தை கைவிட்டு சென்றார் என்பதை கேட்டு நான் மிகவும் வருத்தமடைந்தேன். நான் ஒரு நீண்ட மூச்சு விட்டு சொன்னேன், அவர் விட்டு சென்றால் என்ன? கடவுள் என்னையும் என் மனதையும் உறுதியாக வைத்திருக்கிறார். சரி, சொல்லுங்கள், என் மகன் ஆரவிற்கு இப்போது என்ன செய்ய வேண்டும்? டாக்டர் மோகன் ஃபைலை திறந்து விளக்கினார். முதல் படி குழந்தையை தொடுவதும் மெல்ல மெல்ல பயிற்சிகள் மூலம் சமநிலையை கற்பிப்பதும் ஆகும். அவனது தசைகளை நாம் வலுப்படுத்த வேண்டும். அத்தோடு மூளைக்கு எப்படி சமநிலையை பேணுவது என்பதை உணர வைக்க வேண்டும். பிறகு நாம் சாஃப்ட் சாக்கெட் மற்றும் செயற்கை காலை பொருத்தலாம். இது ஒரு நீண்ட செயல்முறை. ஆனால் நீங்கள் தைரியமாக துணையாக இருந்தால் இது முற்றிலும் சாத்தியம். நான் யோசிக்காமல் உடனே சொன்னேன், நான் முழுமையாக தயாராக இருக்கிறேன். மாலைக்குள் ஆவணங்கள் தயாராகி நான் வீடு திரும்ப அனுமதி வழங்கப்பட்டது. மருத்துவமனைக்கு வெளியே ஆட்டோ நின்றது. நான் என் அம்மாவுடன் செல்வதை மாமியார் தூரத்திலிருந்தே பார்த்தார். நாத்தனார் முகத்தை சுளித்து கொண்டு சொன்னார், அம்மா, இவர்களை விட்டு விடுங்கள். இவர்களை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அங்கேயே இனி இவர்கள் இருக்கட்டும். மாமியார் மெதுவாக சொன்னார், ஏற்றுக்கொள்வதா? இப்படிப்பட்ட குழந்தையை யார் ஏற்றுக்கொள்வார்கள்?
நான் ஆட்டோவில் ஏறும்போது ஒரு கணம் நின்றேன். பிறகு திரும்பி தெளிவாக சொன்னேன். தாய் ஏற்றுக்கொள்கிறார், கடவுள் ஏற்றுக்கொள்கிறார். இவை இரண்டுமே போதுமானது. மற்ற உலகம் தானாகவே பழகிவிடும். அதற்கு சிறிது காலம் எடுக்கலாம். வீட்டிற்கு திரும்பி வாசற்படியை கடந்தபோது ஒருவித மூச்சு திணறல் ஏற்பட்டது. இது என் சிறு வயதில் நான் ஓடி விளையாடிய அதே வீடு. சுவரில் அப்பாவின் புகைப்படம் சிரித்து கொண்டிருந்தது. அம்மா அவசர அவசரமாக படுக்கையை மாற்றினார். குழந்தையை வைப்பதற்காக மென்மையான தலையணையை வைத்தார். பக்கத்து வீட்டு சகுந்தலா பாட்டி 2 கிண்ணங்களில் கஞ்சி எடுத்துக்கொண்டு ஓடி வந்தார். மகளே, குழந்தை கடவுளின் பரிசு. கால்கள் குறைவாக இருந்தால் என்ன, பறப்பதற்கு கனவுகள் இதயத்தில் தானே இருக்க வேண்டும். பார், இந்த குழந்தை அதிசயம் செய்வான். அவர் கண்களில் ஒரு உண்மையை கண்டேன். பாட்டி, உங்கள் பிரார்த்தனையில் வலிமை இருக்கிறது. அதனால் உங்கள் வார்த்தைகள் என் இதயத்தில் ஆழமாக பதிந்து விட்டன. அன்றிரவே கொரியர் மூலம் ஒரு அறிவிப்பு வந்தது. விவாகரத்துக்கான சம்மன். உடல் குறைபாடு காரணமாக ஏற்பட்ட மன உளைச்சல். திருமண வாழ்க்கை சாத்தியமில்லை. குழந்தையை பராமரிக்க மறுப்பு. இந்த வார்த்தைகளை வாசிக்கும் போது என் மூச்சு நின்றது. நான் அந்த காகிதத்தை மெதுவாக மடித்துவிட்டு ஆரவையை பார்த்து கொண்டிருந்தேன். அவன் என் விரலை பிடித்து கொண்டிருந்தான். அவன் சொல்வது போல இருந்தது. அம்மா, பயப்படாதே, நாம் இருவரும் ஒன்றாக இருக்கிறோம். நான் மொபைல் ஃபோனை எடுத்து ஒரு நம்பரை அழைத்தேன். ஹலோ, சட்ட உதவி மையமா? அங்கிருந்து பதில் வந்தது. நிச்சயமாக மேடம், சொல்லுங்கள். நான் ஒரே மூச்சில் அனைத்தையும் சொன்னேன். என் குழந்தை பிறந்த உடனேயே என் கணவன் என்னை விட்டு சென்று விட்டார். விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார். இந்த குழந்தை அவர் பெயருக்கு ஒரு சுமை என்கிறார். எனக்கும் என் குழந்தையின் கௌரவத்திற்கும் நான் போராட வேண்டும். மறுமுனையிலிருந்து ஒரு அமைதியான குரல் வந்தது. மேடம், நீங்கள் தனி ஆள் இல்லை. நாளை காலை 10 மணிக்கு எங்கள் மையத்திற்கு வாருங்கள். நாங்கள் வழக்கை ஆய்வு செய்து தேவையென்றால் சீவனாம்சம் மற்றும் குழந்தை பராமரிப்பு குறித்த சரியான ஆலோசனைகளை வழங்குவோம். மேலும் ஊனமுற்றோர் உரிமைகள் சட்டத்தின் கீழ் குழந்தையின் உரிமைகளையும் விளக்குவோம். நான் நன்றி கூறிவிட்டு ஃபோனை வைத்தேன். அம்மா கேட்டார், மகளே, கோர்ட்டு கேஸ் என அலைவதா? நான் புன்னகைத்தேன். அம்மா, விஷயம் நம் குழந்தையின் கௌரவம் என்று வரும்போது அலைவதை பற்றி யோசிக்கக்கூடாது. நமக்கான பாதையை உருவாக்க வேண்டும். அடுத்த நாள் காலை டாக்டர் மோகன் வீட்டிற்கு வந்தார். அவர் ஆரவை மடியில் எடுத்து டமி டைம் செய்ய வைத்தார். அவனது உள்ளங்கைகளில் ஒரு சிறிய பஞ்சு பந்தை வைத்து அதை பிடிப்பதற்கும் விடுவதற்கும் ஒரு விளையாட்டை கற்றுக் கொடுத்தார். அவனது ஒவ்வொரு சிறிய அசைவிற்கும் கைதட்டி, சபாஸ் சாம்பியன், பார், இந்த உலகம் பெரியது, ஆனால் நீ அதை விட பெரியவன் என்று உற்சாகப்படுத்தினார். அவருடைய அணுகுமுறை எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. ஏனெனில் அவரது குரல் எப்போதும் அமைதியாகவும் நிதானமாகவும் மரியாதையுடனும் இருந்தது. அவர் செல்லும்போது ஒரு சிறிய பெட்டியை என்னிடம் நீட்டினார். இது ஒரு சாஃப்ட் சாக்கெட். இப்போது தினமும் இல்லாவிட்டாலும் அவ்வப்போது சிறிது நேரம் இதை அணிவிக்கலாம். அது அவனுக்கு சமநிலையை புரிய வைக்கும். அத்தோடு இந்த வாரம் உங்களை ஒரு பெற்றோர் ஆதரவு குழுவிடம் அறிமுகப்படுத்துகிறேன். அங்கே தங்களது குழந்தைகளை தாங்களாகவே எழுந்து நிற்க வைத்த பல தாய்மார்களை நீங்கள் சந்திக்கலாம். மதியத்திற்கு பிறகு நான் சட்ட உதவி மையத்திற்கு சென்றேன். அங்கே பெண் வழக்கறிஞர் நிர்மலா மேடம் அனைத்தையும் கவனமாக கேட்டுவிட்டு சொன்னார், முதலில் பயத்திற்கு பதிலாக உரிமையை தேர்ந்தெடுத்த உங்களுக்கு வாழ்த்துக்கள். பாருங்கள், விவாகரத்து பெறுவதற்கு முன்போ அல்லது கொடுப்பதற்கு முன்போ சில விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். முதலாவது, கணவனிடமிருந்து ஜீவனாம்சம் மற்றும் செலவு தொகை பெறுவது உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்குமான உரிமை. இரண்டாவது, குழந்தை பராமரிப்பு குறித்த முடிவை நீதிமன்றம் குழந்தையின் நலனை வைத்தே எடுக்கும், தந்தையின் கர்வத்தை வைத்து அல்ல. மூன்றாவது, அவர் வம்சத்திற்கு அவமானம் என்று கூறிய அந்த வாதம் நீதிமன்றத்தில் செல்லுபடியாகாது. நான்காவது, டிஎன்ஏ அறிக்கை தெளிவாக இருந்தால் அவர் சுமத்திய அத்தனை பழிகளும் அங்கே தூள் தூளாகிவிடும். நான் ஃபைலில் இருந்து டிஎன்ஏ அறிக்கையை எடுத்து அவர் முன்னால் வைத்தேன். நிர்மலா மேடம் அதை பார்த்து புன்னகைத்து சொன்னார், விளையாட்டு மாறப்போகிறது மிஸ்ஸஸ். நான் இடைமறித்து சொன்னேன், என் பெயருக்கு பின்னால் ஒருவரின் இன்சியல் இணைக்கப்பட்டிருந்தது. ஆனால் இன்று முதல் என் பெயர் வெறும் வினோதினி மட்டும்தான். நான் என் மகன் ஆரவின் தாய்.
அவர் மரியாதையுடன் தலையசைத்து சொன்னார், தயாராகுங்கள் வினோதினி, முதல் நோட்டீஸை நாம் அனுப்புகிறோம். பராமரிப்பு செலவு, குடும்ப வன்முறையின் மனரீதியான பாதிப்பு மற்றும் பொதுவெளியில் அவமானப்படுத்தியதற்கான சட்டப்பூர்வ மீட்பு என அனைத்தையும் கோருவோம். அன்றைய மாலை பக்கத்து வீட்டில் வசிக்கும் பழைய அண்டை வீட்டார் பரமனங்கில் வாசலுக்கு வந்து சொன்னார், மகளே, உன் புகுந்த வீட்டினர் வம்சத்தின் கௌரவத்தை பற்றி பேசுகிறார்களே, அவர்களின் குடும்பத்தில் சமீருடைய பெரியப்பாவுக்கு சிறு வயதில் போலியோ பாதிப்பு இருந்தது. அவருக்கும் ஒரு கால் சரியாக செயல்படாது. அப்போது அவரை அனைவரும் தோளில் சுமந்துதான் வளர்த்தார்கள். இப்போது உன் குழந்தையை மட்டும் ஏன் பழி பேசுகிறார்கள்? அவர் சொன்னதை கேட்டு என் காலடி மண் நகரவில்லை. ஆனால் இதயம் உள்ளுக்குள் நடுங்கியது. தங்கள் சொந்த குடும்ப வரலாற்றையே மறந்துவிட்டு என்னை ஒரு களங்கம் என்று கூறுகிறார்களே. நான் அமைதியான குரலில் சொன்னேன், நன்றி அங்கிள். ஆனால் எனக்கு யாருடைய கடந்த கால ஆதரவும் தேவையில்லை. என் நிகழ்காலமே உண்மை. அதுவே என் பலம். இரவு நேரத்தில் அம்மா சமையலறையில் கஞ்சி வைத்துவிட்டு என் அருகில் வந்து அமர்ந்தார். மகளே, உனக்கு விருப்பம் என்றால் இந்த ஊரின் கூட்ட நெரிசலையும் பேச்சையும் விட்டுவிட்டு சில நாட்கள் உன் சித்தி வீட்டிற்கு சென்று தங்கலாம். அங்கே உன்னை யாரும் பழி பேச மாட்டார்கள் என்றார். நான் தலையசைத்து சொன்னேன், அம்மா, பிறர் பேசுவதை கேட்டால்தான் பயம் ஓடும், தைரியம் பிறக்கும். நான் இங்கே தான் இருப்பேன். நாளை ஆரவிற்கான முதல் பதிவை செய்ய போகிறேன். மாற்றுத்திறனாளி அட்டைக்கான பணிகளை தொடங்க வேண்டும். அப்போதுதான் எதிர்கால சிகிச்சைகளுக்கும் செயற்கை கால்களுக்கும் நிதி உதவி கிடைக்கும். அம்மா என் கண்களை பார்த்து சொன்னார், நீ உண்மையிலேயே என் மகள்தான். நேற்று நான் சொன்னதற்காக என்னை மன்னித்து விடு. ஒவ்வொரு அடியிலும் நான் உன்னுடன் இருப்பேன். நான் அவர் மடியில் தலை வைத்து அழுது விட்டேன். அம்மா, சில நேரங்களில் வார்த்தைகள் தவறு செய்யலாம். ஆனால் தாய் சேய் உறவு தவறு செய்யாது. அடுத்த நாள் காலை நான் ஆரவை அழைத்து கொண்டு அரசு மருத்துவமனையின் மாற்றுத்திறனாளி உதவி மையத்திற்கு சென்றேன். அங்கே நீண்ட வரிசை இருந்தது. களைத்த முகங்கள் தெரிந்தன. குழந்தைகளின் அழுகுரல் கேட்டது. நான் படிவத்தை நிரப்பிக் கொண்டிருந்த போது பின்னால் இருந்து ஒரு குரல் கேட்டது, மேடம், நீங்கள் தனியாக வந்திருக்கிறீர்களா? திரும்பி பார்த்தபோது 3 சக்கர நாற்காலியில் அமர்ந்திருந்த 20-22 வயது மதிக்கத்தக்க இளைஞன் ஒருவன் புன்னகைத்து கொண்டிருந்தான். என் பெயர் ரவி. பிறப்பிலிருந்தே ஒரு கால் சிறியது, ஆனால் இதயம் பெரியது. நான் இங்கே தன்னார்வலராக இருக்கிறேன். ஆவணங்களை தயார் செய்ய உதவட்டுமா என்றார். நான் புன்னகையுடன் சொன்னேன், நன்றி. இன்று உலகம் சற்று நன்றாக தெரிகிறது. அவர் சிரித்து கொண்டே சொன்னார், தாய் எப்படி சொல்லிக் கொடுக்கிறாளோ அப்படித்தான் உலகம் தெரியும். நீங்கள் ஒரு வீரம் மிகுந்த தாயாக தெரிகிறீர்கள். ஆவணங்கள் முடிந்த பிறகு மருத்துவ குழு ஆரவை ஆய்வு செய்தது. ஒரு மருத்துவர் விளக்கினார், ஆரம்ப மாதங்களில் நாம் சில பயிற்சிகளில் கவனம் செலுத்துவோம். 6 முதல் 8 மாதங்களில் குழந்தை உட்கார கற்றுக்கொள்வான். பிறகு முழங்காலிட்டு தவழ்வான். அதன்பின் செயற்கை கால்களின் உதவியோடு எழுந்து நின்று நடப்பது சாத்தியமாகும். நீங்கள் தோற்று போகாத வரை அவன் நிச்சயம் வெற்றி பெறுவான். நான் 2 கைகளையும் கூப்பி சொன்னேன், தோல்வி என்ற வார்த்தை இப்போது எங்கள் வீட்டிலிருந்து வெளியேறிவிட்டது டாக்டர். அன்று இரவு ஃபோன் அடித்தது. திரையில் சமீர் என்ற பெயர் மின்னியது. ஒரு கணம் பழைய நினைவுகள் இதயத்தில் முள்ளாய் குத்தின. ஆனால் நான் என்னை கட்டுப்படுத்தி கொண்டேன். சொல்லுங்கள் என்றேன். அங்கிருந்து ஒரு குளிர்ந்த குரல் வந்தது, நீதிமன்றத்தில் பார்த்து கொள்ளலாம். நீ இந்த டிஎன்ஏ என செய்த நாடகத்தால் எதுவும் நடக்கப் போவதில்லை. உனக்கு மனநிலை சரியில்லை என்றும் உன்னால் குழந்தையை வளர்க்க முடியாது என்றும் அனைத்து ஆதாரங்களையும் நான் சமர்ப்பிப்பேன். நான் அமைதியான குரலில் சொன்னேன், உங்கள் ஆதாரங்கள் பொய்களின் மூட்டையாக இருக்கும். என்னிடம் உண்மை இருக்கிறது. ஒரு குழந்தையின் வீட்டையும் வாழ்க்கையையும் உடைப்பதற்கு முன் நீதிமன்றம் 100 முறை யோசிக்கும். நான் அங்கே என் குழந்தையுடன் உறுதியாக நிற்பேன். சந்திப்போம் சமீர். ஆனால் நினைவிருக்கட்டும், இப்போது நான் உன் வார்த்தைகளை கேட்டு உடைந்து போகும் பழைய வினோதினி அல்ல. ஃபோனை வைத்ததும் ஜன்னல் வழியே மெல்லிய காற்று வீசியது. நான் ஆரவை மார்போடு அணைத்து கொண்டு சொன்னேன், நாளை நீதிமன்றத்தின் முதல் வாய்தா. நீ உறங்கு சாம்பியன். அம்மா எல்லாவற்றையும் பார்த்து கொள்வேன். அந்த நேரத்தில் அம்மா அறைக்குள் வந்தார். என் தலையை வருடி சொன்னார், மகளே, நாளை நான் உன்னுடன் வருவேன். நீதிமன்றத்தில் மகளுக்கு துணையாக தாய் நிற்பாள். அவ்வளவுதான்.
நான் அம்மாவின் கைகளை பற்றி கொண்டேன். இன்று என் அம்மா மீண்டும் எனக்கு கிடைத்து விட்டார். அன்றிரவு இருளில் அமைதியாக இன்னொன்றும் நடந்தது. என் மொபைல் ஃபோனுக்கு ஒரு அறிமுகமில்லாத நம்பரில் இருந்து வீடியோ ஒன்று வந்தது. அதை திறந்தபோது நான் திகைத்து போனேன். மருத்துவமனையின் வரவேற்பறையில் சமீர் மாமியார் மற்றும் நாத்தனாரோடு நின்று கொண்டு என்னை பற்றி மிகவும் தரக்குறைவாக பேசிக்கொண்டிருந்தார். நாத்தனார் சொல்லி கொண்டிருந்தார், இப்படிப்பட்ட பெண்களுக்கு பாடம் புகட்டுங்கள், குழந்தையை விட்டுவிடுங்கள், உங்கள் வழியை பாருங்கள் என்று. எனக்கு தெரிந்த எவரோ அந்த வீடியோவை பதிவு செய்து எனக்கு அனுப்பியிருந்தனர். என் கண்களில் கோபம் கனன்றது. நன்றி கடவுளே, உண்மைக்கு ஒரு குரல் கிடைத்துவிட்டது. நான் அந்த வீடியோவை பாதுகாப்பாக சேமித்து வைத்துவிட்டு வழக்கறிஞர் நிர்மலா மேடத்திற்கு அனுப்பி வைத்தேன். அவரிடமிருந்து 2 வார்த்தைகள் பதிலாக வந்தன. ஆட்டம் தொடங்கிவிட்டது. இரவு கடந்து காலை வந்தது. நான் ஒரு சாதாரண பருத்தி புடவையை உடுத்தி தயாரானேன். புடவை தலைப்பால் ஆரவின் முகத்தை மறைத்தேன். அம்மா, என் பேரனுக்கு திஷ்டிப்படக்கூடாது என்று அவன் நெற்றியில் மை வைத்தார். வீட்டிலிருந்து கிளம்பும்போது வாசற்படியில் ஒரு கணம் நின்றேன். மனதிற்குள் சொல்லிக் கொண்டேன், என்ன நடந்தாலும் இன்று முதல் பயமில்லை, போராட்டம் மற்றும் வெற்றி மட்டும்தான். ஜன்னல் வழியே காலையின் மெல்லிய வெயில் எட்டி பார்த்தது. ஆனால் என் இதயத்தில் ஒரு சூறாவளி வீசியது. அம்மா என் அருகில் நின்றார். மடியில் ஆரவ் இருந்தான். கையில் நீதிமன்றத்தின் முதல் சம்மன். மூளையில் நூற்றுக்கணக்கான கேள்விகள். ஆனால் கண்களில் தைரியம் இருந்தது. ஆட்டோவில் ஏறும்போது அம்மா என் கையை அழுத்தி பிடித்தார். மகளே, பயப்படாதே. நீதிமன்றத்தில் உண்மைக்கு முன்னால் பொய் நிலைக்காது. நான் அவர் கண்களை பார்த்து தலையசைத்தேன். அம்மா, இனி பயம் என்ற வார்த்தையே என் வாழ்க்கையில் இல்லை. நீதிமன்றத்தின் தாழ்வாரத்தில் மக்கள் கூட்டம் நிரம்பி வழிந்தது. யாரோ ஒரு சண்டைக்காக வந்திருந்தார்கள், யாரோ சொத்து பிரச்சனைக்காக. எல்லா இடங்களிலும் கவலையான முகங்கள். நானும் அம்மாவும் கூட்டத்தை கடந்து எங்கள் வழக்கு விசாரணைக்கு வரும் அந்த அறைக்கு சென்றோம். வழக்கறிஞர் நிர்மலா மேடம் ஏற்கனவே அங்கிருந்தார். அவர் என்னை பார்த்ததும் நம்பிக்கையுடன் சொன்னார், வினோதினி, உன் தரப்பு நியாயத்தை தெளிவாக சொன்னால் போதும். நாம் அனைத்தையும் ஆதாரங்களோடு அணுகுவோம். உன்னிடம் டிஎன்ஏ அறிக்கையும் இருக்கிறது. அந்த மருத்துவமனை வீடியோவும் இருக்கிறது. வழக்கு நம் பக்கமே சாதகமாக திரும்பியுள்ளது. சற்று நேரத்திற்கு பிறகு சமீர் உள்ளே வந்தார். அவருடன் அவர் அம்மாவும் சகோதரியும் வந்திருந்தனர். ஏதோ ஒரு பெரிய வெற்றியை பெற்றுவிட்டது போன்ற ஒரு விசித்திரமான கர்வம் அவர்கள் முகத்தில் தெரிந்தது. என்னை பார்த்ததும் அவர் கண்களை உருட்டி மிரட்டினார். இப்போது பார், நீ எப்படி அவமானப்படப் போகிறாய் என்பது போல இருந்தது அது. நான் மௌனமாக இருந்தேன். ஆரவை மட்டும் இன்னும் இறுக என் மார்போடு அணைத்து கொண்டேன். நீதிபதி விசாரணையை தொடங்கினார். சமீரின் வழக்கறிஞர் சொன்னார், கனம் நீதிபதி அவர்களே, என் கட்சிக்காரருக்கு மன ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. அவருடைய மனைவி பிறப்பிலேயே உடல் குறைபாடுள்ள ஒரு குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறார். இதனால் குடும்பத்தின் கௌரவமும் எதிர்காலமும் ஆபத்தில் உள்ளது. எனவே அவரால் இந்த திருமண வாழ்க்கையை தொடர முடியாது. யாரோ என் இதயத்தில் கத்தியால் குத்தியது போல இருந்தது. ஆனால் உடனே என் வழக்கறிஞர் நிர்மலா மேடம் எழுந்து கேட்டார், கனம் நீதிபதி அவர்களே, உடல் குறைபாட்டுடன் இருப்பது ஒரு குற்றமா? ஒரு குழந்தை ஊனமாக பிறந்தால் அதற்கு தாயை குற்றவாளியாக்க முடியுமா? இந்த குழந்தை அவர்களுடையது இல்லை என்றால் வேறு யாருடையது? எங்களிடம் டிஎன்ஏ அறிக்கை உள்ளது. இந்த குழந்தை சமீரின் மகன் என்பதை அது தெளிவாக காட்டுகிறது. அவர் அந்த ஆவணங்களை நீதிபதியிடம் சமர்ப்பித்தார். சமீர் ஆத்திரமடைந்தார். இதெல்லாம் பொய். இப்படிப்பட்ட குழந்தையை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நிர்மலா மேடம் உடனே பதிலடி கொடுத்தார். நீதிபதி அவர்களே, பிரதிவாதி சமூகத்தின் பயத்தினால் மட்டுமே தன் கடமையிலிருந்து தப்ப நினைக்கிறார். எங்களிடம் இன்னொரு ஆதாரமும் உள்ளது. அவர் போனில் இருந்த அந்த வீடியோவை திரையில் காட்டினார். மருத்துவமனையில் சமீரும் அவர் அம்மாவும் என்னை பழித்து பேசுவது தெளிவாக தெரிந்தது. நாத்தனார், இப்படிப்பட்ட பெண்களுக்கு பாடம் புகட்டுங்கள் என்றும், சமீர், இது என் குழந்தை இல்லை, இதிலிருந்து நான் விடுபட வேண்டும் என்றும் சொல்லிக் கொண்டிருந்தனர். நீதிபதி கண்டிப்பான குரலில் சொன்னார், இது மிகவும் வருந்தத்தக்கது. மனைவியையும் குழந்தையையும் பாதுகாப்பதே கணவனின் கடமை, அவர்களை இழிவுபடுத்துவதல்ல.
என் கண்களில் கண்ணீர் வழிந்தது. ஆனால் இந்த கண்ணீர் பலவீனத்தினால் வந்ததல்ல, உண்மை வென்றுவிட்டது என்ற நிம்மதியால் வந்தது. பிறகு நீதிபதி என்னை நோக்கி, நீங்கள் ஏதேனும் சொல்ல விரும்புகிறீர்களா என்று கேட்டார். நான் நடுங்கும் உதடுகளுடன் சொன்னேன், நீதிபதி அவர்களே, 7 ஆண்டுகளுக்கு பிறகு என் மடி நிறைந்தபோது என் உலகம் முழுமையடைந்து விட்டதாக நான் நினைத்தேன். ஆனால் என் கணவர் என் குழந்தையை ஒரு சாபமாக கருதி ஒதுக்கிவிட்டார். என் பெற்ற தாயே, நீ செத்து போயிருக்கலாம் என்று சொல்லிவிட்டார். ஆனால் நான் அந்த குழந்தையை மார்போடு அணைத்த போது அவன் குறையுள்ளவன் அல்ல, அவனே என் முழு உலகம் என்று உணர்ந்தேன். இன்று நான் நீதிமன்றத்திடம் கேட்பது ஒன்றே ஒன்றுதான். என் குழந்தை வாழ விரும்புகிறான், உரிமையோடு வாழ விரும்புகிறான். அவனுடைய உரிமையை யாரையும் பறிக்க நான் விடமாட்டேன். நீதிமன்றம் அறை முழுவதும் நிசப்தம் நிலவியது. சமீரின் கண்கள் தாழ்ந்தன. நீதிபதி விசாரணையை அடுத்த தேதிக்கு ஒத்திவைத்தார். ஆனால் தெளிவாக சொன்னார், இந்த நீதிமன்றத்தின் முன்னுரிமை குழந்தையின் நலம்தானே தவிர ஒருவரின் பொய்யான கர்வத்தை பாதுகாப்பதல்ல. நீதிமன்றத்தை விட்டு வெளியே வரும்போது அம்மா என் தோளில் கை வைத்தார். மகளே, இன்று நீ என் கண்களை திறந்து விட்டாய். உண்மையில் நீ என் மகன் மட்டுமல்ல, இந்த வீட்டின் பலமே நீதான். நான் மெதுவாக சொன்னேன், அம்மா, இந்த தைரியம்தான் எனக்கு வாழ்நாள் முழுவதும் தேவை. இனி பாதை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் என் மகனுக்காக நான் அனைத்தையும் தாங்குவேன். அங்கே வெளியே நின்றிருந்த டாக்டர் மோகன் என்னை பார்த்து கொண்டிருந்தார். அவர் கண்களில் மரியாதை தெரிந்தது. அவர் மெதுவாக சொன்னார், வினோதினி, ஒரு தாயின் உறுதி எந்த நீதிமன்றத்தையும் விட சிறியதல்ல என்பதை இன்று நீ நிரூபித்து விட்டாய். நான் புன்னகைத்து விட்டு ஆரவை பார்த்தேன். என் மகன்தான் எனக்கு இந்த தைரியத்தை கொடுத்திருக்கிறான். இனி இந்த தைரியமே என் வெற்றியாக மாறும். நீதிமன்றத்திலிருந்து திரும்பிய பிறகு நான் மிகவும் களைப்படைந்திருந்தேன். ஆனால் மனதின் ஏதோ ஒரு மூலையில் ஒரு விசித்திரமான அமைதி இருந்தது. விதி என்னை மீண்டும் மீண்டும் கீழே தள்ளுகிறது. நான் இன்னும் வலிமையாக எழுந்து நிற்க வேண்டும் என்பதற்காகவே என்று முதல் முறையாக தோன்றியது. அம்மா எனக்காக சூடான பால் கொண்டு வந்து சொன்னார், மகளே, இன்று உன் முகத்தில் உன் அப்பாவின் அதே பிடிவாதத்தை பார்த்தேன். உண்மையை விட பெரிய ஆயுதம் எதுவும் இல்லை என்று உன் அப்பா சொல்வார், நினைவிருக்கிறதா? இன்று நீ அதை நிரூபித்து விட்டாய். நான் அவர் கண்களை பார்த்து தலையை தாழ்த்தி கொண்டேன். அம்மா, நீங்கள் மட்டும் எனக்கு துணையாக இல்லாவிட்டால் ஒருவேளை நான் உடைந்திருப்பேன். அம்மாவின் கண்கள் கலங்கின. முதலில் நான் தவறு செய்து விட்டேன். ஆனால் இனி உன்னை தனியாக விடமாட்டேன். அன்று இரவு ஆரவை மார்போடு அணைத்தபடி நீண்ட நேரம் யோசித்து கொண்டிருந்தேன். ஒருபுறம் நீதிமன்றம் கொடுத்த தைரியம், மறுபுறம் வருங்காலத்தை பற்றிய பயம். அப்போது ஃபோன் அடித்தது. திரையில் ஒரு அறிமுகமில்லாத நம்பர் இருந்தது. நான் ஃபோனை எடுத்ததும் அங்கிருந்து ஒரு குளிர்ந்த மற்றும் வேகமான குரல் கேட்டது. இன்று நீதிமன்றத்தில் நீ செய்த நாடகத்தின் விளைவு நன்றாக இருக்காது. நான் பதற்றத்துடன் கேட்டேன், யார் பேசுகிறீர்கள்? பதில் வந்தது, நீ விவாகரத்தை ஏற்றுக்கொண்டு குழந்தையை எங்களிடம் ஒப்படைத்து விடுவது உனக்கு நல்லது. இல்லையென்றால் உன் வாழ்க்கையை நரகமாக்கி விடுவோம். அழைப்பு துண்டிக்கப்பட்டது. நான் நடுக்கமடைந்தேன். அம்மா என் முகத்தில் இருந்த பதற்றத்தை பார்த்துவிட்டு என்ன நடந்தது என்று கேட்டார். நான் அவரிடம் அனைத்தையும் சொன்னேன். அம்மா என் கையை பிடித்து சொன்னார், மகளே, பயப்படாதே. உண்மையிடம் தோற்று போய் கொண்டிருப்பவர்கள்தான் இப்படி செய்வார்கள். நாம் போலீஸில் புகார் செய்வோம். அடுத்த நாள் நாங்கள் சட்ட உதவி வழக்கறிஞர் நிர்மலா மேடத்தை சந்தித்து அந்த அழைப்பின் பதிவை போட்டு காட்டினோம். அவர் புருவங்களை உயர்த்தி சொன்னார், இது அப்பட்டமான மிரட்டல். இதை நாம் நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்போம். ஆமாம், சமீரும் அவர் குடும்பத்தாரும் எத்தனை தந்திரங்கள் செய்தாலும் ஒவ்வொரு தந்திரமும் அவர்களுக்கே எதிராக திரும்பும். அங்கே சமீரும் அவர் அம்மாவும் அவ்வளவு சீக்கிரம் தோல்வியை ஒப்புக்கொள்ள தயாராக இல்லை. பக்கத்து வீட்டாரிடமும் உறவினர்களிடமும் பொய்களை பரப்ப தொடங்கினர். பார்த்தீர்களா, வினோதினி எவ்வளவு தந்திரமானவள் என்று. தன் குழந்தையின் குறையை மறைத்து எல்லோரையும் ஏமாற்றுகிறாள். இப்போது நீதிமன்றத்தில் பொய்யான அனுதாபத்தை தேடுகிறாள் என்று பேசினர். தெருவில் கிசுகிசுப்புகள் தொடங்கின. நான் காய்கறி வாங்க சென்றபோது 2 பெண்கள் முணுமுணுப்பதை பார்த்தேன். இவள்தானே அந்த ஊனமான குழந்தையை பெற்றெடுத்தவள் என்றாள் ஒருத்தி.
அதற்கு மற்றவள், ஆமாம், கணவன் இவளை விட்டு பிரிந்தது சரிதான், இப்போது கோர்ட்டில் நாடகம் ஆடுகிறாள் என்றாள். இந்த வார்த்தைகள் என் காதுகளில் அம்புகளைப் போல பாய்ந்தன. ஆனால் நான் தலை நிமிர்ந்து நடந்து வீட்டிற்கு வந்து அம்மாவிடம் சொன்னேன். அம்மா, மக்கள் என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும், எனக்கு கவலை இல்லை. ஆனால் இந்த ஏச்சு பேச்சுகள் ஆறவே எட்டாமல் நான் பார்த்து கொள்ள வேண்டும். மாலை வேளையில் டாக்டர் மோகன் வந்தார். அவர் ஆரவை மடியில் வைத்து பொம்மைகளுடன் விளையாடினார். பிறகு புன்னகித்து கொண்டே சொன்னார், பார், இன்று சாம்பியன் என் விரலை எவ்வளவு பலமாக பிடித்திருக்கிறான் என்று. அவனிடம் எவ்வளவு மன உறுதி இருக்கிறது என்பதை இந்த பலம் காட்டுகிறது. நான் புன்னகைத்தேன். ஆனால் மோகனின் முகத்தில் இருந்த சோர்வை கண்டுவிட்டு தீவிரமான குரலில் சொன்னார், வினோதினி, மக்கள் பேசத்தான் செய்வார்கள். ஆனால் சமூகத்தின் நாக்கை விட அம்மாவின் அரவணைப்பு வலிமையானது என்பதை நினைவில் கொள். நீதான் அவனுக்கு அந்த கேடயம். சில நாட்களுக்கு பிறகு நீதிமன்றத்தின் 2வது வாய்தா வந்தது. இந்த முறை சமீரின் வழக்கறிஞர் ஒரு புதிய தந்திரத்தை கையாண்டார். அவர் சொன்னார், கணம் நீதிபதி அவர்களே, எங்களுக்கு கிடைத்த தகவலின்படி வினோதினி மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிறார். பிரசவத்திற்கு பிறகு அவர் கடும் மன அழுத்தத்தில் இருக்கிறார். இப்படி இருக்கும்போது அவரால் குழந்தையை கவனிக்க முடியாது. இதற்கான மருத்துவ அறிக்கைகள் எங்களிடம் உள்ளன. இதை கேட்டு நான் அதிர்ச்சி அடைந்தேன். நிர்மலா மேடத்தை திகைப்புடன் பார்த்தேன். அவர் உடனே எழுந்து சொன்னார், நீதிபதி அவர்களே, இது முற்றிலும் பொய்யான குற்றச்சாட்டு. வினோதினி வழக்கமான மருத்துவ பரிசோதனைகளை செய்து வருகிறார். அதற்கான சான்றுகள் எங்களிடம் உள்ளன. சொல்லப்போனால் பிரதிவாதிதான் அவரை மன ரீதியாக துன்புறுத்தினார் என்பதற்கான ஆதாரம் எங்களிடம் உள்ளது. அவர் அந்த மருத்துவமனை வீடியோவையும் மிரட்டல் வந்த ஃபோன் பதிவையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தார். நீதிபதி கண்டிப்பான குரலில் சொன்னார், பிரதிவாதி இது போன்ற ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து முன்வைத்தால் அது அவர்களுக்கே எதிராக முடியும். இந்த நீதிமன்றம் உண்மையை மட்டுமே கேட்கும். சமீரின் முகத்தில் வியர்வை அரும்பியது. அவர் அம்மாவும் நாத்தனாரும் தங்களுக்குள் ஏதோ முணுமுணுத்தனர். விசாரணை முடிந்து வெளியே வந்ததும் சமீர் என்னை தடுத்து நிறுத்தி சொன்னார், ஏன் எல்லார் முன்னிலையிலும் என்னை அவமானப்படுத்துகிறாய்? விவாகரத்து கொடுத்து விடு, எல்லாவற்றையும் இதோடு முடித்துக்கொள். நான் நிதானமான குரலில் பதிலளித்தேன். மருத்துவமனையில் என்னையும் உன் சொந்த மகனையும் நீ ஒதுக்கிய போதே அவமானம் தொடங்கிவிட்டது. இப்போது நான் என் மகனின் உரிமைக்காக போராடுகிறேன். என் மூச்சு இருக்கும் வரை போராடுவேன். அன்று வீட்டிற்கு திரும்பிய போது உடல் களைத்திருந்தது. ஆனால் மனதிற்குள் இன்னும் வலிமையாக உணர்ந்தேன். அம்மா கையில் ஆரத்தி தட்டுடன் வாசலில் நின்று என்னை வரவேற்றார். மகளே, நீ இப்போது வெறும் என் மகள் மட்டுமல்ல, இந்த சமூகத்தால் மௌனமாக்கப்பட்ட அத்தனை பெண்களின் குரலாகவும் மாறிவிட்டாய் என்றார். நான் ஆரவை மடியில் தூக்கினேன். அவனுடைய அந்த சிறிய புன்னகை என் இதயத்தை நிறைத்தது. மனதிற்குள் சொல்லிக் கொண்டேன், ஆரவ், நீதான் என் வெற்றி. உன் தந்தை நம்மை விட்டு சென்றிருக்கலாம், ஆனால் உன் தாய் உன்னை ஒருபோதும் தனியாக விடமாட்டாள். இனி ஒவ்வொரு போராட்டமும் உனக்காகத்தான். காலம் என்பது கடிகாரத்தின் முள்ளால் அளவிடப்படுவதில்லை. மாறாக இதயத்தில் அழியாத தழும்புகளை ஏற்படுத்தும் தருணங்களால் அளவிடப்படுகிறது. ஆரவின் பிறப்பு என் வாழ்க்கையின் மிகப்பெரிய காயமாகவும் இருந்தது. அதே சமயம் மிகப்பெரிய சக்தியாகவும் இருந்தது. நாட்கள் மெல்ல மெல்ல கடந்தன. ஆரம்ப மாதங்கள் மிகவும் கடினமாக இருந்தன. ஆரவின் உடல் சமநிலையை கற்க ஒவ்வொரு நாளும் உடற்பயிற்சி தேவை என்று மருத்துவர் கூறியிருந்தார். டாக்டர் மோகன் தொடர்ந்து வீட்டிற்கு வந்து சிறிய பயிற்சிகளை கொடுப்பார். சில நேரங்களில் உள்ளங்கையில் பஞ்சு உருண்டையை பிடிக்க வைப்பார். சில நேரங்களில் டமி டைம் பயிற்சி கொடுப்பார். நான் ஒவ்வொரு அடியிலும் அவனுடன் இருந்தேன். என் அம்மாவும் இப்போது முற்றிலும் மாறிவிட்டிருந்தார். நீ செத்து போயிருக்கலாம் என்று ஒருமுறை சொன்ன அதே அம்மா இன்று ஒவ்வொரு இரவும் ஆரவை மடியில் வைத்து தாலாட்டு பாடுகிறார். மகனே ஆரவ், உன்னை போன்ற குழந்தைகள் யாருக்கும் சளைத்தவர்கள் அல்ல என்பதை நீ இந்த உலகிற்கு நிரூபிப்பாய் என்று கூறுவார். ஆனால் வெளியுலகம் இன்னும் விஷம் நிறைந்ததாகவே இருந்தது. பக்கத்து வீட்டு பெண்கள், பாவம், கணவன் விட்டு சென்று விட்டான், குழந்தையும் ஊனம், இனி வாழ்க்கை எப்படி ஓடப்போகிறதோ என்று ஏளனம் செய்வார்கள். சில நேரம் நான் மௌனமாக இருப்பேன்.
சில நேரம் நேரடியாகவே பதிலடி கொடுப்பேன். இவன் ஊனமானவன் அல்ல, கடவுளின் வரம். இவனுடைய தாய் உடைந்து போக மாட்டாள். உலகின் ஒவ்வொரு ஏச்சு பேச்சுக்கும் பதிலளிக்க வேண்டிய அவசியமில்லை என்பதை நான் மெல்ல கற்றுக்கொண்டேன். பல நேரங்களில் மௌனமே சிறந்த பதிலாக அமையும். ஆரவிற்கு 6 மாதங்கள் ஆனபோது அவன் முதல் முறையாக குப்புற விழுந்து வாய் விட்டு சிரித்தான். அந்த தருணம் எனக்கு ஒரு திருவிழாவை போல இருந்தது. மோகன் சொன்னார், பார், இது ஒரு சிறிய அதிசயம். ஒவ்வொரு பயிற்சியின் பலன் தெரிகிறது. அம்மா கண்களில் கண்ணீருடன் சொன்னார், மகளே, இந்த புன்னகைதான் உனக்கு கிடைத்த மிகப்பெரிய பரிசு. இதற்கிடையில் நீதிமன்ற வாய்தாக்கள் வந்து போய் கொண்டிருந்தன. சமீரும் அவர் குடும்பத்தாரும் மீண்டும் மீண்டும் பல்வேறு பொய் குற்றச்சாட்டுகளை சுமத்தினார்கள். சில நேரம் இந்த குழந்தை எதிர்காலத்தில் ஒரு சுமையாக மாறும் என்பார்கள். சில நேரம் தாய்க்கு பொருளாதார வசதி இல்லை என்பார்கள். ஆனால் ஒவ்வொரு முறையும் என் ஆதாரங்களுக்கும் என் துணிச்சலுக்கும் முன்னால் அவர்களின் குற்றச்சாட்டுகள் தவிடுபொடியாயின. என் வழக்கறிஞர் நிர்மலா தெளிவாக சொன்னார், பார் வினோதினி, இப்போது போராட்டம் நீண்டு கொண்டே போகிறது. ஆனால் வெற்றி உனக்கே கிடைக்கும். தந்தை சமூக கௌரவத்திற்காக போராடுகிறார். ஆனால் தாய் தன் குழந்தையின் உரிமைக்காக போராடுகிறாள் என்பதை நீதிமன்றம் மெல்ல மெல்ல புரிந்து கொள்கிறது. அந்த நாட்களில் நான் ஒரு பெற்றோர் ஆதரவு குழுவை சந்தித்தேன். அங்கே என்னை போன்ற பல தாய்மார்கள் இருந்தார்கள். அவர்களின் குழந்தைகளுக்கு ஏதோ ஒரு குறைபாடு இருந்தது. ஒரு குழந்தையால் கேட்க முடியாது, ஒரு குழந்தையால் பேச முடியாது, ஒரு குழந்தையால் நடக்க முடியாது. ஆனால் ஒவ்வொரு தாயின் கண்களிலும் அதே ஒளி இருந்தது. தன் குழந்தையை மற்றவர்களுக்கு நிகராக நிறுத்தி பார்க்க வேண்டும் என்ற ஆசை. அங்கே சீமா அக்கா என்ற பெண்மணி சொன்னார், சகோதரி, குழந்தையின் குறைபாடு ஒரு பிரச்சனை அல்ல. இந்த சமூகத்தின் எண்ணங்கள் தான் ஊனமானவை. தாய் துணையாக நின்றால் ஒரு குழந்தையினால் இந்த உலகையே எதிர்த்து போராட முடியும். அவர் வார்த்தைகள் என் இதயத்தில் பதிந்தன. ஆமாம், என் ஆரவும் போராடுவான், வெற்றி பெறுவான் என்று நான் நினைத்தேன். ஆரவிற்கு 1 வயது ஆனது. அவனுடைய முதல் பிறந்த நாளை நான் மிகவும் எளிமையாக கொண்டாடினேன். அம்மா அவனுக்காக தன் கையாலே அல்வா செய்தார். மோகனும் வந்திருந்தார். அவர் ஒரு வண்ணமயமான வாக்கர் பரிசளித்தார். ஆரவ் அந்த வாக்கரை பிடித்து கொண்டு முதல் முறையாக சமநிலையை பேண முயற்சி செய்தான். அவனுக்கு ஒரு கால் குறைவாக இருக்கலாம், ஆனால் அவனுடைய முயற்சி முழுமையாக இருந்தது. அவன் கீழே விழுந்தான், அழுதான், மீண்டும் எழுந்தான், மீண்டும் முயற்சி செய்தான். அதை பார்த்த அனைவரின் கண்களும் கலங்கின. நான் அவனை மார்போடு அணைத்து கொண்டு சொன்னேன், மகனே, நீ ஒரு நாள் ஓடுவாய். மோகன் மெதுவான குரலில் சொன்னார். அவன் ஓடும்போது இந்த உலகமே அதை பார்க்கும். மறுபுறம் சமீரின் குடும்பம் அமைதியாக இருக்கவில்லை. அவர்கள் நீதிமன்றத்தில் புதிய ஆவணங்களை சமர்ப்பித்தனர். குழந்தைக்கு சரியான சூழல் கிடைக்க நாங்கள் அவனை வளர்க்க தயாராக இருக்கிறோம். தாய் தனியாக இருப்பதால் அவளால் குழந்தையை பராமரிக்க முடியாது. இதை கேட்டதும் என் காலடி மண் நகர்ந்தது. ஆனால் நான் மனதுக்குள் உறுதி பூண்டேன். இப்போது என் மகனை காப்பாற்றுவது மட்டும் என் நோக்கம் அல்ல. ஒரு தாயால் தனி ஆளாக நின்றும் இந்த உலகையே எதிர்த்து போராட முடியும் என்பதை நிரூபிப்பதுதான் என் லட்சியம். அடுத்த விசாரணையின் போது நான் நீதிமன்றத்தில் எழுந்து நின்று சொன்னேன், கனம் நீதிபதி அவர்களே, தந்தை யாரை சுமை என்று கருதுகிறாரோ அவருக்கு அவரால் ஒருபோதும் நிழலாக இருக்க முடியாது. இந்த குழந்தைக்கு தாயின் அன்பு தேவை. ஏச்சு பேச்சுக்கள் கிடைக்கும் அந்த வீடு அல்ல. நான் தனியாக இருக்கலாம், ஆனால் என்னிடம் துணிச்சல் இருக்கிறது. அதுவே என் மகனின் பெரிய பலம். நீதிபதி என் கண்களை பார்த்து சொன்னார், உங்கள் கண்களில் உண்மை இருக்கிறது. நீதிமன்றம் இதை மிக தீவிரமாக பரிசீலிக்கும். நீதிமன்றத்தை விட்டு வெளியே வரும்போது சமீர் என்னை தடுத்து நிறுத்தி சொன்னார், நீ இந்த போராட்டத்தில் தோற்று போவாய். ஒரு பெண் தனியாக எல்லாவற்றையும் சமாளித்து விடலாம் என்று நினைக்கிறாயா? இந்த உலகம் உன்னை நசுக்கிவிடும். நான் நிதானமான குரலில் சொன்னேன், சமீர், ஒரு பெண் ஒருபோதும் தனியாக இருப்பதில்லை. அவளுடன் அவளது தாய்மை இருக்கிறது. அந்த தாய்மை எந்த வாளையும் விட கூர்மையானது. அன்று நான் வீட்டிற்கு திரும்பிய போது அம்மா வாசலில் நின்றபடி சொன்னார், மகளே,
ஒரு பெண்ணின் துணிச்சல் எப்படிப்பட்டது என்பதை இன்று நீ எனக்கு கற்றுக் கொடுத்து விட்டாய். உண்மையை சொல்ல போனால் நீ இப்போது வெறும் என் மகள் மட்டுமல்ல, நீ ஆயிரக்கணக்கான பெண்களின் நம்பிக்கையாக மாறிவிட்டாய். நான் ஆரவை தூக்கி வானத்தை பார்த்து மனதிற்குள் சொன்னேன், மகனே, இது ஆரம்பம்தான். உன் பாதை இன்னும் நீளமானது. ஆனால் உன் தாய் உன்னுடன் இருக்கிறாள். எத்தனை புயல்கள் வந்தாலும் உன்னை ஒருபோதும் விழவிட மாட்டேன். நாட்கள் மாதங்களாகவும் மாதங்கள் வருடங்களாகவும் மாறின. இப்போது ஆரவிற்கு 3 வயது ஆகிவிட்டது. அவனுடைய அந்த சிறு கைகள் என் விரலை பிடித்து கொண்டு நடக்கும்போது உலகையே வெல்ல புறப்பட்டது போல இருக்கும். ஆம், அவனுக்கு ஒரு கால் இல்லைதான். ஆனால் அவனது பிடிவாதமும் சிரிப்பும் எந்த ஒரு முழுமையான மனிதனுக்கும் சளைத்தது அல்ல. அவன் அந்த சிறு பொம்மைகளுடன் விளையாடும் போதும், வண்ணங்களை சேர்த்து படம் வரையும் போதும், கடவுள் அவனுக்கு வேறு ஏதோ ஒரு வகையில் 100 மடங்கு திறமையை கொடுத்திருப்பதாக எனக்கு தோன்றும். அம்மா இப்போது முற்றிலும் மாறி போயிருந்தார். நீ செத்து போயிருக்கலாம் என்று ஒரு காலத்தில் சொன்ன அதே அம்மா இன்று தினமும் சொல்கிறார், மகளே, உன் மகன் யாருடைய உதவியையும் எதிர்பார்த்து இருக்க மாட்டான். பார், ஒரு நாள் அவன் எல்லாரையும் வியக்க வைப்பான். அவருடைய இந்த நம்பிக்கை எனக்கு மருந்தையும் விட மேலானதாக இருந்தது. ஆனால் மாமியாரும் நாத்தனாரும் தங்கள் தந்திரங்களை கைவிட தயாராக இல்லை. அவர்கள் தெருவில் வதந்தியை பரப்பினார்கள். பார்த்தீர்களா, குழந்தைக்கு இன்னும் நடக்க தெரியவில்லை. 3 வயதாகியும் இன்னும் ஊனமாகவே இருக்கிறான். இந்த பெண் வெறும் அனுதாபத்தை தேடுகிறாள் என்று. இந்த வார்த்தைகள் எனக்கு வலித்தன. ஆனால் உண்மையான பதிலை காலம் சொல்லும் என்று எனக்கு தெரியும். டாக்டர் மோகன் இப்போது ஆரவிற்கு தொடர்ந்து பிசியோதெரப்பி மற்றும் சிறப்பு பயிற்சிகளை கொடுத்து வந்தார். ஒரு சிறிய செயற்கை காலை பொருத்தி பழகும் முயற்சியை தொடங்கினார். முதல் நாள் ஆரவ் நிறைய அழுதான். அவன் காலை உதைத்து கோபத்தில் அந்த செயற்கை காலை கழற்றி எறிந்தான். நான் பதற்றமடைந்தேன். ஆனால் மோகன் கனிவாக சொன்னார், ஆரவ் மகனே, விழ கற்றுக்கொள்ளாதே, விழுந்து எழ கற்றுக்கொள். ஒரு முறை நீ நடக்க தொடங்கிவிட்டால் உன்னை யாராலும் தடுக்க முடியாது. பிறகு அவர் அவனது சிறு கரத்தை பற்றி என் கையில் கொடுத்து சொன்னார், இனி இந்த 2 கைகளும் சேர்ந்துதான் இவனை பறக்க வைக்கப் போகின்றன. சில வாரங்களிலேயே ஆரவ் அந்த செயற்கை காலை ஏற்றுக்கொண்டான். அவனது நடை சற்று தடுமாறியது. ஆனால் அவனுடைய ஒவ்வொரு அடியும் ஒரு பெரும் வெற்றிக்கு குறையாததாக தோன்றியது. அவன் முதல் முறையாக தனியாக 2 அடிகள் எடுத்து வைத்து என்னிடம் வந்து அம்மா என்று கூப்பிட்ட அந்த நாளில் என் கண்கள் கலங்கின. அம்மா பின்னால் நின்று கைகூப்பி தொழுதபடி சொன்னார், இறைவா, இன்று எங்கள் வினோதினி மற்றும் ஆரவின் வெற்றி தொடங்கிவிட்டது. இதற்கிடையில் நீதிமன்ற வழக்கு இறுதி கட்டத்தை எட்டியிருந்தது. சமீரும் அவர் குடும்பத்தாரும் இப்போதும் அதே வாதத்தையே முன்வைத்தனர். குழந்தை ஊனமானவன், எதிர்காலத்தில் ஒரு சுமையாக இருப்பான் என்று. ஆனால் என் வழக்கறிஞர் நிர்மலா ஒவ்வொரு முறையும் கண்டிப்புடன் பதிலளித்தார். நீதிபதி அவர்களே, குழந்தை ஒரு சுமை அல்ல, அவன் ஒரு மனிதன். அவனுடைய தாய் அவனை ஒருபோதும் சுமையாக வளர்க்கவில்லை. மாறாக அவனுக்கான பாதையை அவளே செப்பனிட்டு விட்டாள். இதுவே மிகப்பெரிய பொறுப்பு. ஒவ்வொரு விசாரணையின் போதும் நீதிபதி என்னையும் ஆரவையும் ஆழ்ந்து கவனிப்பார். ஒரு முறை புன்னகைத்து கொண்டே சொன்னார், தாயின் தைரியத்தை பார்க்கும்போது இந்த குழந்தை நாளை அனைவருக்கும் ஒரு முன்னுதாரணமாக திகழ்வான் என்று தோன்றுகிறது. அன்றுதான் வெற்றி இனி வெகு தொலைவில் இல்லை என்று எனக்கு முதல் முறையாக தோன்றியது. ஆனால் சமீர் தோல்வியை ஒப்புக்கொள்ள தயாராக இல்லை. அவர் தனது கடைசி தந்திரத்தை பயன்படுத்தினார். நீதிமன்றத்தில் சொன்னார், கனம் பொருந்திய நீதிபதி அவர்களே, நான் பொருளாதார ரீதியாக மிகவும் வசதியானவன். குழந்தையை சிறந்த பள்ளியில் என்னால் படிக்க வைக்க முடியும். அவனுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து தர முடியும். ஆனால் வினோதினி தனியாக இருக்கிறார். பொருளாதார ரீதியாகவும் பலவீனமானவர். குழந்தையின் எதிர்காலத்திற்கு அவன் தந்தையிடம் இருப்பதே சரியாக இருக்கும். இதை கேட்டதும் ஒரு கணம் என் இதயம் நின்று விட்டது. அப்போது அம்மா என் கையை அழுத்தி பிடித்து என் காதில் சொன்னார், மகளே, உன் மகன் வெறும் பணத்தினால் அல்ல, தாயின் அன்பினால் வாழ்வான். நான் எழுந்து நின்று நீதிபதியிடம் சொன்னேன், நீதிபதி அவர்களே, பணம் வாழ்க்கையை எளிதாக்கலாம்,
ஆனால் உண்மையான ஆதரவை தாயின் இதயமே தரும். குழந்தை பிறந்த உடனேயே அவனை தூக்கி எறிந்த ஒரு தந்தைக்கு இன்று அவனது எதிர்காலத்தை பற்றி எப்படி இவ்வளவு கவலை வர முடியும்? நான் தனியாக இருக்கலாம், ஆனால் அவனை என் மார்போடு அணைத்து ஒவ்வொரு நாளும் அவனது கண்ணீரை புன்னகையாக மாற்றியிருக்கிறேன். தைரியம் வேண்டும் என்றால் அதை என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளட்டும். என் மகன் என்னை விட்டு பிரிந்தால் ஒருபோதும் மகிழ்ச்சியாக இருக்க மாட்டான். நீதிமன்றத்தில் அமைதி நிலவியது. நீதிபதி அடுத்த வாய்தாவை அறிவித்தார். ஆனால் நீதிபதியின் முகம் உண்மையை நோக்கி சாய்ந்திருப்பது தெளிவாக தெரிந்தது. வீட்டிற்கு திரும்பியதும் ஆரவை மடியில் தூக்கினேன். அவன் வாய் விட்டு சிரித்து கொண்டு தனது சிறு புத்தகங்களில் உள்ள எழுத்துக்களை அடையாளம் காண முயன்று கொண்டிருந்தான். நான் அம்மாவிடம் சொன்னேன், அம்மா, இந்த குழந்தை முதல் முறையாக பள்ளிக்கு சென்று நிமிர்ந்து நிற்கும் அந்த நாளில் குறையுள்ளவன் என்று அழைக்கப்பட்ட இந்த குழந்தை இந்த உலகத்தையே வெல்ல முடியும் என்பதை நான் அனைவருக்கும் காட்டுவேன். அம்மா கண்களில் கண்ணீருடன் சொன்னார், மகளே, உன் மகன் வெறும் உன் மடியில் வளரும் பிள்ளை அல்ல, அவன் உன் துணிச்சலின் அடையாளம். இன்று உன்னை ஏளனம் செய்யும் இந்த உலகம் நாளை அவனுக்காக கைதட்ட வேண்டிய நிலையை உன் மகன் உருவாக்குவான். அன்று இரவு அனைவரும் உறங்கிய பிறகு நான் ஜன்னல் அருகே அமர்ந்திருந்தேன். வானில் நிலவு பிரகாசித்து கொண்டிருந்தது. நான் மனதிற்குள் வேண்டினேன், இறைவா, எனக்கு சக்தியை கொடு. இந்த போராட்டத்தில் என்னை தோற்றுவிட செய்யாதே. ஏனென்றால் என் வெற்றிதான் என் மகனின் வாழ்க்கை. ஆரவிற்கு இப்போது 5 வயது ஆகிவிட்டது. அவனது அந்த சிறு நடையழகு செயற்கை காலின் உதவியுடன் இப்போது நிலை பெற தொடங்கியிருந்தது. ஒவ்வொரு காலையிலும் நான் அவன் கையை பிடித்து சிறு விளையாட்டுகள் விளையாட வைப்பேன். எழுத்துக்களையும் எண்களையும் கற்றுக் கொடுப்பேன். அவனது மழலை சிரிப்பு என் வீட்டின் சுவர்களில் மணிகளை போல ஒலிக்கும். அம்மா இப்போது என்னை பார்த்து சொல்கிறார், மகளே, நீ செத்து போயிருக்கலாம் என்று நான் ஒரு முறை சொன்னது உனக்கு நினைவிருக்கிறதா? இன்று அதே நாவினால் சொல்கிறேன், உன் குழந்தை என் வாய்க்கு பூட்டு போட்டு விட்டான். உண்மையாகவே இவன் கடவுளின் வரம்தான். நான் அம்மாவின் கண்ணீரை துடைத்துவிட்டு, அம்மா, நாம் மூவரும் ஒன்றாக இருக்கும் வரை யாராலும் நம்மை தோற்கடிக்க முடியாது என்று மட்டும் கூறுவேன். ஆனால் உலகம் அவ்வளவு எளிதாக நிம்மதி அடைய விடுமா என்ன? இப்போது ஆரவை பள்ளிக்கு அனுப்ப வேண்டிய நேரம் வந்தது. நான் மிகுந்த உற்சாகத்துடனும் சற்று பயத்துடனும் இருந்தேன். மற்ற குழந்தைகள் அவனை ஏற்றுக்கொள்வார்களா? ஆசிரியர்கள் அவனது குறையை பார்த்து ஏளனம் செய்வார்களா? ஆனால் என் மகன் தனது மழலையாலேயே அனைவரின் இதயத்தையும் வென்று விடுவான் என்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது. அன்று நான் அவனுக்கு பள்ளி சீருடையை அணிவித்தேன். செயற்கை காலின் மேல் அந்த சிறு சாக்ஸ் அணிவித்து முதுகில் பையை மாட்டிய போது என் கண்கள் கலங்கின. என் அம்மா அவனுக்கு திஷ்டி கழித்து விட்டு சொன்னார், போய் வா மகனே ஆரவ், இன்றுதான் உனக்கான உண்மையான தேர்வு. பள்ளிக்கு சென்றதும் பல குழந்தைகள் அவனை வியப்புடன் பார்த்தனர். சிலர், பார், இவனுக்கு ஒரு கால் செயற்கையானது என்று கிசுகிசுத்தனர். ஆனால் ஆரவ் தைரியத்தை இழக்கவில்லை. வகுப்பில் ஆசிரியர் அவனை எழுந்து நிற்க சொல்லி, உன் பெயர் என்ன மகனே என்று கேட்டபோது அவன் முழு நம்பிக்கையுடன் ஆரவ் என்று கூறினான். அவனது குரல் அவ்வளவு தெளிவாகவும் இனிமையாகவும் இருந்ததால் வகுப்பு முழுவதும் நிசப்தமானது. மெல்ல மெல்ல குழந்தைகள் அவனுடன் விளையாடத் தொடங்கினர். மதிய உணவு இடைவேளையில் அவன் தனது உணவை பகிர்ந்து கொண்ட போது அனைவர் முகத்திலும் புன்னகை பூத்தது. அன்று என் உழைப்பு வீண் போகவில்லை என்பதை நான் உணர்ந்தேன். ஆனால் அதே நேரத்தில் மறுபுறம் நீதிமன்றத்தில் சமீர் ஒரு புதிய தந்திரத்தை கையாண்டார். அவர் தன் வழக்கறிஞர் மூலம் நீதிபதியிடம் சொன்னார், கனம் பொருந்திய நீதிபதி அவர்களே, குழந்தை இப்போது பள்ளிக்கு செல்கிறான். இப்படி இருக்கையில் தாயிடம் அவனை வளர்ப்பதற்கான பொருளாதார வசதி இல்லை. குழந்தையை என்னுடன் இருக்க அனுமதித்தால் அவனுக்கு சிறந்த பள்ளி, சிறந்த வசதிகள் மற்றும் ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை என்னால் கொடுக்க முடியும். இதை கேட்டு என் இதயம் நடுங்கியது. ஆனால் நான் ஒரு நீண்ட மூச்சு விட்டு சொன்னேன், நீதிபதி அவர்களே, மருத்துவமனையில் தன் சொந்த குழந்தையையே சுமை என்று கூறி ஒதுக்கி தள்ளினார். அவனுக்காக ஒரு பென்சில் கூட இதுவரை வாங்கி தராத தந்தை இவர்தான். இன்று அந்த குழந்தை தன் கால்களில் நிற்க பழகி கொண்டிருக்கும் போது அவனை தாயிடம் இருந்து பறிப்பதை பற்றி பேசுகிறார். ஒரு தாயின் மடி
எந்த ஒரு 5 நட்சத்திர வசதியை விடவும் மேலானது. இந்த குழந்தை தன் மழலையாலேயே அனைவர் இதயத்தையும் வென்று வருகிறான். இவனுக்கு தேவை தந்தை அல்ல, தாய்தான். நீதிபதியின் வாதத்தை கேட்டுவிட்டு சொன்னார். அடுத்த விசாரணையில் நாம் குழந்தையையும் பார்க்க வேண்டும். யாரிடம் இருந்தால் அவனது வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் என்பதை நாம் அறிய விரும்புகிறோம். இதை கேட்டதும் சமீர் மற்றும் அவர் குடும்பத்தினர் புன்னகைத்தனர். தங்கள் கை ஓங்கிவிட்டதாக அவர்கள் நினைத்தனர். ஆனால் நான் அம்மாவிடம் சொன்னேன். அம்மா, குழந்தை பயந்து விடுவான் என்று இவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் ஆரவ் யாருக்கும் சளைத்தவன் அல்ல என்பது அவர்களுக்கு தெரியாது. அம்மா என் தலையை தட்டி கொடுத்து சொன்னார். மகளே, இனி உன் மகனின் துணிச்சலே உனக்கு கேடயமாக அமையும். அடுத்த வாரம் நீதிமன்றத்தில் ஒரு வித்தியாசமான காட்சி நிலவியது. ஆரவ் தனது சிறிய பள்ளி சீருடையில் செயற்கை காலுடன் கையில் வண்ணமயமான நோட்டு புத்தகத்தை ஏந்தி வந்தான். நீதிபதி அவனை அழைத்தார். மகனே, நீ யாருடன் இருக்க விரும்புகிறாய்? ஆரவ் மழலையுடன் என்னை நோக்கினான். பிறகு நேரடியாக நீதிபதியை பார்த்து சொன்னான். அம்மா. நீதிமன்ற அறை அமைதியில் மூழ்கியது. சமீரின் முகம் வாடி போனது. நீதிபதியின் கண்களில் ஒரு ஒளி தெரிந்தது. அவர் குழந்தையின் நோட்டு புத்தகத்தை பார்த்தார். அதில் அவன் ஒரு படம் வரைந்திருந்தான். ஒரு பெண்ணும் குழந்தையும் கைகோர்த்து நிற்பது போலவும் மேலே அம்மாவே என் வீடு என்றும் எழுதியிருந்தது. அந்த படம் அனைவரையும் மௌனமாக்கியது. வெளியே வந்ததும் சமீர் கோபத்தில் நடுங்கியபடி சொன்னான். நீதான் குழந்தைக்கு இதையெல்லாம் சொல்லிக் கொடுத்திருக்கிறாய். நான் அமைதியாக சொன்னேன். இல்லை சமீர், குழந்தை உண்மையை கண்டிருக்கிறான். உண்மையை கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. அன்று இரவு வீட்டிற்கு திரும்பிய போது அம்மா சொன்னார். மகளே, உன் மகன் உன்னை விட பெரிய வீரனாக மாறிவிட்டான். இன்று அவன் ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் பதிலடி கொடுத்து விட்டான். நான் ஆரவை அணைத்து கொண்டு நினைத்தேன். என் போராட்டம் பாதி வெற்றி பெற்றுவிட்டது. காலம் ரெக்கை கட்டி பறந்தது. இப்போது ஆரவிற்கு 8 வயது ஆகிவிட்டது. அவனது முகம் மழலையாகவும் கண்கள் பிரகாசமாகவும் இதயத்தில் பிடிவாதமும் இருந்தது. நான் யாருக்கும் சளைத்தவன் அல்ல என்பதை நிரூபிப்பேன் என்று அவன் சொல்வது போல இருந்தது. அவனது நடை இன்னும் சற்று தடுமாறியது. ஆனால் செயற்கை காலின் உதவியுடன் அவன் வேகமாக நடக்க கற்றுக்கொண்டான். பள்ளியில் விளையாட்டு போட்டிகளில் அவனால் ஓட முடியாது. ஆனால் ஓவியம், கவிதை மற்றும் கதைகள் சொல்வதில் அனைவரையும் பின்னுக்கு தள்ளிவிடுவான். அவனது நோட்டு புத்தகங்கள் வண்ணங்களால் நிறைந்திருந்தன. சில சமயம் சூரியன், சில சமயம் மலைகள், சில சமயம் அம்மாவின் முகம். ஒவ்வொரு பக்கத்திலும் அவனுடைய ஆன்மாவே அதில் பிரதிபலிப்பது போல இருந்தது. ஒரு நாள் பள்ளியில் ஓவிய போட்டி நடந்தது. தலைப்பு எனது குடும்பம். எல்லா குழந்தைகளும் தங்கள் வீட்டின் படங்களை வரைந்தனர். சிலர் அப்பா அம்மாவுடன் வரைந்தனர், சிலர் அண்ணன் தங்கையுடன். ஆனால் ஆரவின் ஓவியம் அனைவரையும் திகைக்க வைத்தது. அவன் ஒரு தாய் தன் குழந்தையின் கையை பிடித்து கொண்டு நிற்பது போல வரைந்து மேலே பெரிய எழுத்துகளில் அம்மாவே எனது குடும்பம் என்று எழுதியிருந்தான். அந்த ஓவியம் பள்ளி முழுவதும் காட்டப்பட்ட போது கைதட்டல்கள் அதிர்ந்தன. ஆசிரியரின் கண்களும் கலங்கின. மகனே, குடும்பம் என்பது இரத்தத்தால் அல்ல, உறவுகளின் உண்மையால் உருவாகிறது என்பதை நீ எங்களுக்கு கற்றுக் கொடுத்து விட்டாய் என்றார். இந்த செய்தி கேட்டதும் என் கண்களில் கண்ணீர் நிற்கவில்லை. அம்மா சொன்னார். மகளே, உன் மகன் இன்று ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் பதிலடி கொடுத்து விட்டான். யார் அவனை சுமை என்று சொன்னார்களோ இன்று அவர்களே அவனது புகழை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். மறுபுறம் சமீர் மற்றும் அவரது குடும்பத்தினர் இதை பார்த்து இன்னும் ஆத்திரமடைந்தனர். நாத்தனார் தூண்டிவிட்டார். அண்ணா, இப்படியே போனால் நீங்கள் மகனை விட்டுவிட்டீர்கள் என்றும் தாய் தனியாக வளர்த்து விட்டாள் என்றும் ஊரே பேசும். ஏதாவது செய்தாக வேண்டும். மாமியார் எரியும் நெருப்பில் நெய் ஊற்றினார். விவாகரத்து வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் எப்பாடுபட்டாவது குழந்தையை நாம் தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் இந்த பெண் நம் மூக்கை அறுத்து விடுவாள். சமீர் கைகளை முறுக்கி கொண்டு சொன்னார். நான் அப்படி நடக்க விட மாட்டேன். நேரு வழியில் பலிக்கவில்லை என்றால் வேறு வழியை பார்ப்பேன். சில நாட்களிலேயே அவரது தந்திரம் தொடங்கியது. ஆரவின் அப்பா அவனை விட்டு சென்று விட்டார் என்றும் அவனது தாய் மனநிலை பாதிக்கப்பட்டவர் என்றும்
அதனால் அந்த சிறுவனால் முன்னேற முடியாது என்றும் பள்ளியில் வதந்திகளை பரப்பினர். சில குழந்தைகள் கேலி செய்ய தொடங்கினர். உன் அப்பா உன்னை விட்டு போய்விட்டார், உன் அம்மா ஒரு பைத்தியம் என்று. இதை கேட்டு ஆரவ் மௌனமாகிவிட்டான். வீட்டிற்கு திரும்பிய போது அவன் கண்கள் கலங்கியிருந்தன. அம்மா, எல்லோரும் என்னை கேலி செய்கிறார்கள். நிஜமாகவே அப்பா என்னை விட்டு போய்விட்டாரா என்றான். என் இதயத்தில் யாரோ குத்தியது போல இருந்தது. நான் அவனை மடியில் தூக்கி கொண்டேன். மகனே, அப்பா நம்மை விட்டு போனார், ஆனால் கடவுள் நம்முடன் இருக்கிறார். நீ தனியால் அல்ல, உன் தாய் இருக்கிறேன், பாட்டி இருக்கிறார். நீ யாருக்கும் சளைத்தவன் அல்ல. மக்கள் யாரை பார்த்து பயப்படுகிறார்களோ அவர்களை தான் கேலி செய்வார்கள். நீ ஒரு நாள் எல்லோரையும் பின்னுக்கு தள்ளிவிடுவாய் என்ற பயம் அவர்களுக்கு இருக்கிறது. அவன் கண்ணீரை துடைத்து கொண்டான். அம்மா, அப்படியானால் நான் யார் என்று அவர்களுக்கு காட்டுகிறேன். நான் குறைவுள்ளவன் அல்ல என்பதை நிரூபிப்பேன். அடுத்த பேச்சாளர் போட்டியில் அவன் மேடையில் நின்றான். அவனது குரல் எதிரொலித்தது. எனக்கு ஒரு கால் இல்லை என்பதால் நான் குறைவுள்ளவன் என்று மக்கள் சொல்கிறார்கள். ஆனால் என் தாய் என்னுடன் இருப்பதால் நான் முழுமையானவன் என்று சொல்கிறேன். எழவும் விழுந்த பின் சிரிக்கவும் எனக்கு கற்றுக் கொடுத்தது அவள்தான். கால் குறைவாக இருந்தால் என்ன, என்னிடம் தன்னம்பிக்கை இருக்கிறது. அதுவே எனக்கு மிகப்பெரிய துணை. அரங்கம் கைத்தட்டலால் அதிர்ந்தது. நீதிபதியும் எழுந்து நின்று கைத்தட்டினார். அடுத்த நாள் செய்தித்தாள்களில் செய்தி வெளியானது. தாயின் அரவணைப்பு மகனின் பலமானது. இந்த வெற்றி சமீரின் குடும்பத்தை இன்னும் ஆத்திரமடைய செய்தது. சட்டத்தால் மட்டுமல்ல, தந்திரத்தாலும் இவர்களை வீழ்த்த வேண்டும். என்ன நடந்தாலும் குழந்தை நம்மிடமே வர வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்தனர். அடுத்த விசாரணையில் சமீரின் வழக்கறிஞர் ஒரு புதிய காயை நகர்த்தினார். கனம் பொருந்திய நீதிபதி அவர்களே, வினோதினி இப்போது தனியாக இல்லை. டாக்டர் மோகனுடன் அவருக்கு நெருக்கம் அதிகரித்து வருகிறது. இந்த பெண் குழந்தையை காரணமாக வைத்துக்கொண்டு இரண்டாவது திருமணம் செய்ய திட்டமிடுகிறாரோ என்று எங்களுக்கு சந்தேகம் உள்ளது. இதை கேட்டதும் என் கண்கள் கலங்கின. மோகன் அமைதியான குரலில் சொன்னார், நீதிபதி அவர்களே, நான் இந்த குழந்தையின் மருத்துவர் மற்றும் நண்பன். ஒரு தாய்க்கும் மகனுக்கும் தைரியம் கொடுப்பது என் கடமை. அவரை இழிவுபடுத்துவது கேவலமான செயல். நீதிபதி கடுமையாக சொன்னார், நீதிமன்றம் குழந்தையின் எதிர்காலத்தை பார்க்குமே தவிர ஆதாரமற்ற அவதூறுகளை அல்ல. அந்த தருணமே நான் உறுதி பூண்டேன். அவர்கள் எத்தனை சூழ்ச்சிகள் செய்தாலும் என் மகனை அவர்களை எட்ட விட மாட்டேன். அன்று இரவு வீட்டிற்கு திரும்பிய போது அம்மா என் கைகளை பற்றி கொண்டார். போராட்டம் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது, தளர்ந்து விடாதே என்றார். நான் சொன்னேன், ஆரவ் சுவாசிக்கும் வரை நான் தோல்வியை ஒப்புக்கொள்ள மாட்டேன். இது என் மகனின் இருப்பு குறித்த கேள்வி. அருகில் அமர்ந்திருந்த ஆரவ் புன்னகைத்து சொன்னான், அம்மா, நான் வளர்ந்த பிறகு எல்லோரிடமும் சொல்வேன், நான் குறைவுள்ளவன் அல்ல, முழுமையானவன். ஏனென்றால் என் தாய் என்னுடன் இருக்கிறார். அவனது அந்த மழலை என் இதயத்தில் எதிரொலித்தது. மறுபுறம் வீட்டிற்கு வெளியே புதிய பிரச்சனைகள் வெடித்தன. மாமியாரும் நாத்தனாரும் தெருவில் வதந்திகளை பரப்பினர். வினோதினி குடும்பத்தின் பெயரை கெடுத்து விட்டாள் என்று பேசினர். அண்டை வீட்டாரின் கிசுகிசுப்பை கேட்ட அம்மா ஒரு நாள் பொங்கி தீர்த்தார். வாசலில் நின்று அடிக்கடி ஏளனம் செய்யாதீர்கள். என் பேரனை சுமை என்று சொல்பவர்களின் வாயை நான் அடக்குவேன். ஆனால் அந்த நெருப்பு அணையவில்லை. அடுத்த விசாரணை நாள் நெருங்கி கொண்டிருந்தது. சமீர் உறவினர்களை தன் பக்கம் இழுக்க முயன்றார். நான் என் மகனை என்னுடன் வைத்துக்கொள்ள விரும்புகிறேன், ஆனால் அவனது தாய் பிடிவாதமாக இருந்து என்னை பழிவாங்குகிறாள் என்று. எனக்கு தொலைபேசி அழைப்புகள் வரத் தொடங்கின. வினோதினி, விவாகரத்தை ஏற்றுக்கொள், குழந்தையின் வாழ்க்கையை வீணாக்காதே என்றனர். நான் கதறி அழுதேன். அம்மா, நம் சொந்த மக்களே நம்மை சுமையாக கருதுகிறார்களே. அம்மா என் முகத்தை தாங்கி சொன்னார், உறவினர்களின் பேச்சை கண்டு பயப்படாதே. இன்று பேசும் இவர்கள்தான் நாளை உன்னுடைய வெற்றியை கண்டு கைதட்டுவார்கள். மாலை வேளையில் சமீர், மாமியார் மற்றும் நாத்தனார் வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்தனர். குழந்தையை எங்களிடம் கொடுத்துவிடு, அவன் எங்கள் வம்சத்தின் இரத்தம் என்றனர். நான் கடுமையாக சொன்னேன், பிறந்தபோதே யாரை வேண்டாம் என்று ஒதுக்கினீர்களோ அவனை இன்று வாரிசு என்கிறீர்களா? இவன் என் இரத்தம், யாருக்கும் கொடுக்க மாட்டேன். சமீர் கர்ச்சித்தார். தனியாக இருக்கும் ஒரு பெண்ணுக்கு என்னுடன் மோத என்ன தகுதி இருக்கிறது? தகுதி என்பது பெண்ணை பொறுத்தது அல்ல,
தாய்மையை பொறுத்தது. நீதிமன்றம் மட்டுமல்ல, இந்த சமூகமே நினைத்தாலும் என் மகனை என்னிடமிருந்து பிரிக்க முடியாது. நான் உறுதியாக நின்றேன். அம்மா குறுக்கே வந்து நின்றார். இது என் வீடு. இங்கே நின்று எவரும் என் மகளையும் பேரனையும் மிரட்ட முடியாது. வெளியேறுங்கள். அவர்கள் செல்லும்போது சொன்னார்கள், பார், அடுத்த விசாரணையில் எல்லாம் தலைகீழாக மாறும். அன்று இரவு நான் வானத்தை பார்த்து வேண்டினேன், இறைவா, அடுத்த விசாரணையில் உண்மை வெல்லட்டும். நீதிமன்ற காலை வந்தது. அம்மா முற்றத்தில் விளக்கேற்றினார். இன்று தீர்ப்பு வரும் நாள் என்றார். ஆரவை உன்னுடனேயே அழைத்து செல். அவனது இருப்பே மிகப்பெரிய சாட்சியமாக அமையும். கூட்டத்தின் முணுமுணுப்புகள் மற்றும் ஏளன பேச்சுகளுக்கு மத்தியில் நான் தலை நிமிர்ந்து உள்ளே சென்றேன். சமீரின் வழக்கறிஞர் வாதிட்டார். தாய் மன ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பலவீனமானவர், தந்தை வசதியானவர். எனவே குழந்தை பராமரிப்பு தந்தைக்கு தான் வழங்கப்பட வேண்டும். என் வழக்கறிஞர் நிர்மலா சொன்னார், குழந்தை பணத்தால் வளர்வதில்லை, தாயின் அன்பால் வளர்கிறான். இதே தந்தைதான் பிறப்பின் போது சுமை என்று கூறி மனைவியையும் குழந்தையையும் கைவிட்டார். வீடியோ மற்றும் டிஎன்ஏ ஆதாரங்கள் எங்களிடம் உள்ளன. குழந்தைக்கு இப்போது 8 வயது. அவன் தன் தாயுடன் இருக்கவே விரும்புகிறான். நீதிபதி என்னை பார்த்து, நீங்கள் ஏதேனும் சொல்ல விரும்புகிறீர்களா என்று கேட்டார். நான் சொன்னேன், கணவருடனான உறவு முறிந்ததில் எனக்கு வருத்தமில்லை. ஆனால் குழந்தைக்கு தந்தையின் அன்பு கிடைக்கவில்லை என்பதுதான் வருத்தம். இவன் குறையுள்ளவன் என்று சொல்லப்பட்ட அன்றே இவனை முழுமையானவனாக மாற்றுவேன் என்று நான் முடிவெடுத்தேன். என் மகன் என் மடியில் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அதுவே அவனது உண்மையான வீடு. நீதிபதி ஆரவை அழைத்தார். அவன் தனது செயற்கை காலின் உதவியுடன் மெல்ல மெல்ல நடந்து வந்து என் அருகில் நின்றான். நீ யாருடன் இருக்க விரும்புகிறாய் என நீதிபதி கேட்டார். அம்மாவுடன் என்றான். ஏன்? ஏனென்றால் அப்பா என்னை சுமை என்றார். அம்மா எனக்கு துணையாக இருந்தார். அப்பா கைவிட்டார். அம்மா என்னை பற்றி கொண்டார். நான் அம்மாவுடன் தான் மகிழ்ச்சியாக இருப்பேன். நீதிமன்றமே நிசப்தத்தில் மூழ்கியது. பலரது கண்கள் கலங்கின. நீதிபதி தனது கண்ணாடியை கழற்றி ஒரு நீண்ட மூச்சு விட்டு தீர்ப்பு வழங்கினார். குழந்தையின் எதிர்காலமும் மகிழ்ச்சியும் தாயிடமே உள்ளது. விவாகரத்து வழங்கப்படுகிறது. குழந்தை பராமரிப்பு உரிமை தாய்க்கு வழங்கப்படுகிறது. தந்தை முறையான பொருளாதார உதவியை வழங்க வேண்டும். குழந்தையை தாயிடமிருந்து பிரிக்க முடியாது. என் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தொடியது. அம்மா என்னை கட்டி அணைத்து கொண்டார். கடவுள் நீதி வழங்கிவிட்டார் என்றார். சமீரின் முகம் வெளிரி போனது. மாமியாரும் நாத்தனாரும் இந்த பெண் நம்மை தோற்கடித்து விட்டாள் என்று முணுமுணுத்தனர். ஆனால் அவர்களின் பேச்சிற்கு இப்போது மதிப்பில்லை. நீதிமன்றத்திற்கு வெளியே முன்பு ஏளனம் செய்தவர்கள் இப்போது தலை குனிந்து நின்றனர். இப்படிப்பட்ட தாய்க்கு ஒரு சல்யூட் என்றனர். வெளியே வந்ததும் ஆரவ் என் கழுத்தை கட்டி கொண்டான். அம்மா, இனி நம்மை யாரும் பிரிக்க முடியாது இல்லையா? நான் அவனது நெற்றியில் முத்தமிட்டேன். இல்லை மகனே, இனி யாரும் இல்லை. நீயே என் வெற்றி. அம்மா வானத்தை பார்த்து மெதுவாக சொன்னார். இன்று உன் அப்பாவும் உன்னை பார்த்து பெருமைப்படுவார் வினோதினி. என் மகளும் பேரனும் உண்மையிலேயே குடும்பத்தின் பெயரை நிலைநாட்டி விட்டார்கள். அந்த தருணத்தில் என் அத்தனை வழிகளும் நீங்கியது போல உணர்ந்தேன். ஆம், காயங்கள் அப்படியேத்தான் இருந்தன. ஆனால் அந்த காயங்களில் இருந்து பிறந்த தைரியமே என்னையும் என் மகனையும் அழியாதவர்களாக மாற்றிவிட்டது. தீர்ப்பிற்கு பிறகு வீட்டிற்கு திரும்பும்போது நாங்கள் மூவரும் மௌனமாக இருந்தோம். ஆரவ் என் மடியில் தலை வைத்து உறங்கிவிட்டான். ஆனால் எனக்குள் இருந்த உணர்ச்சி கொந்தளிப்பு இன்னும் அடங்கவில்லை. ஒருபுறம் வெற்றியின் நிம்மதி, மறுபுறம் இனி வாழ்க்கையின் ஒவ்வொரு சுமையையும் நானே தனியாக சுமக்க வேண்டும் என்ற உண்மை. அம்மா என் கையை பற்றி கொண்டார். மகளே, நீ சாதித்து விட்டாய். இன்று நீ வெறும் என் மகள் மட்டுமல்ல, ஆயிரக்கணக்கான பெண்களின் குரலாக மாறிவிட்டாய். இனி உன் பெயரை மக்கள் மரியாதையுடன் சொல்வார்கள். என் கண்கள் நனைந்தன. நான் மௌனமாக அவர் கையை பிடித்து கொண்டிருந்தேன். வீட்டை அடைந்தபோது தெருவின் காட்சியே மாறியிருந்தது. முன்பு ஏளனம் செய்த அண்டை வீட்டு பெண்கள் வாசலில் புன்னகையுடன் நின்றிருந்தனர். சகோதரி, உன்னிடம்தான் உண்மையான தைரியம் இருக்கிறது. தனியாக நின்று எல்லோரையும் தோற்கடித்து விட்டாய் என்றனர். சிலர் ஆரவின் தலையை வருடி, மகனே,
நீ உண்மையிலேயே ஒரு அதிசயம்தான் என்றனர். நான் வீட்டிற்குள் சென்றபோது நினைத்தேன், மக்கள் எவ்வளவு சீக்கிரம் மாறிவிடுகிறார்கள். வெற்றி கிடைத்தவுடனேயே ஏளனம் செய்தவர்கள் புகழத் தொடங்கி விடுகிறார்கள். அன்று மாலை கதவு தட்டப்பட்டது. மாமியாரும் நாத்தனாரும் முன்னால் நின்றிருந்தனர். அவர்கள் முகத்தில் இப்போது கர்வம் இல்லை, மாறாக களைப்பும் வருத்தமும் இருந்தது. மருமகளே, இல்லை, நீ இப்போது எங்கள் மருமகளும் இல்லை. மாமியார் நடுங்கும் குரலில் சொன்னார், எங்களை மன்னித்து விடு. உனக்கும் இந்த குழந்தைக்கும் நாங்கள் மிகுந்த துன்பத்தை கொடுத்து விட்டோம். நாத்தனாரின் கண்கள் சிவந்திருந்தன. அண்ணி, நாங்கள் தவறு செய்து விட்டோம். இந்த குழந்தை அவமானம் என்று நினைத்தோம். ஆனால் இதுதான் உங்களுடைய மிகப்பெரிய பலம் என்று இன்றுதான் புரிந்தது. நான் சிறிது நேரம் மௌனமாக இருந்தேன். உங்களை மன்னிப்பது எனக்கு அவ்வளவு எளிதல்ல. இந்த குழந்தை பிறந்த அன்றே நீங்கள் எங்களை ஒதுக்கிவிட்டீர்கள். நீங்கள் மாற வேண்டும் என்று நினைப்பது உண்மையானால் எனக்காக அல்ல, இந்த குழந்தைக்காக மாறுங்கள். அப்போது ஆரோ ஓடி வந்தான். பாட்டி, அத்தை, இனி நீங்கள் என்னை கெட்டவன் என்று சொல்ல மாட்டீர்கள் தானே? அவர்களது கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. மாமியார் அவனை தூக்கி கொண்டார். இல்லை மகனே, இனி எப்போதும் இல்லை. நீதான் எங்கள் பெருமை. அம்மா இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தார். அவர் நிம்மதியுடன் சொன்னார், உறவுகள் உடைந்தால் வலி இருக்கத்தான் செய்யும். ஆனால் உடைந்த உறவுகள் மீண்டும் இணையத் தொடங்கினால் காயங்களும் ஆறிவிடும். நான் தலையசைத்தேன். ஆம், ஆனால் இந்த முறை நான் யாரையும் அவ்வளவு எளிதாக நம்ப போவதில்லை. இனி என் மகனின் மகிழ்ச்சி மட்டும்தான் என் முதல் கடமை. மெல்ல மெல்ல அந்த தெருவில் மக்களின் பார்வை மாறியது. ராசி இல்லாதவள், ஊனமான குழந்தையை பெற்றவள் என்று கிசுகிசுத்த அதே பெண்கள் இப்போது தங்கள் குழந்தைகளை என்னிடம் அழைத்து வந்தனர். சகோதரி, எங்கள் குழந்தைகளுக்கும் நீயே பாடம் சொல்லிக் கொடு. உன்னுடைய அணுகுமுறை நன்றாக இருக்கிறது என்றனர். பள்ளியின் ஆசிரியர்கள் கூட, மேடம், நீங்கள் விரும்பினால் பகுதி நேரமாக எங்கள் பள்ளியில் குழந்தைகளை கவனித்துக் கொள்ளலாம் என்றனர். மறுபுறம் சமீர் நீதிமன்ற தீர்ப்பிற்கு பணிந்து மௌனமானார். பண உதவி செய்ய வேண்டிய கட்டாயம் அவருக்கு ஏற்பட்டது. ஆனால் தெருவில் அவரது மரியாதை மண்ணோடு மண்ணானது. தன் சொந்த பிள்ளையையே கைவிட்டவன், எதற்கும் உதவாதவன் என்று மக்கள் அவருக்கு பின்னால் பேசினர். அவர் பலமுறை எங்களை சந்திக்க வந்தார். ஆனால் நான் கதவை திறக்கவில்லை. புயலாக வந்து நம்மை வீழ்த்தியவனை மீண்டும் வீட்டுக்குள் அழைப்பது பலவீனம் என்று அம்மாவும் தெளிவாக சொல்லிவிட்டார். காலப்போக்கில் வீட்டில் ஒரு புதிய சூழல் உருவானது. அம்மா தினமும் ஆரவை கோவிலுக்கு அழைத்து செல்வார். நான் வேலைகளை கவனித்துவிட்டு மாலையில் குழந்தைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க தொடங்கினேன். மகிழ்ச்சி மீண்டும் திரும்பியது. இனி எங்கள் வாழ்க்கை யாரையும் சார்ந்தது அல்ல என்பது உறுதியானது. இரவில் அனைவரும் உறங்கிய பிறகு நான் ஆரவின் முகத்தை பார்ப்பேன். அவனது இதழ்களில் ஒரு மெல்லிய புன்னகை. அவனது நெற்றியில் முத்தமிட்டு நினைப்பேன், நீதான் என் உலகம். மக்கள் என்ன சொன்னாலும் நீதான் என் மிகப்பெரிய வெற்றி. நீ செத்து போயிருக்கலாம் என்று மகளிடம் சொன்ன அதே அம்மா இன்று சொல்கிறார், உன்னை போன்ற தைரியம் எல்லா மகள்களுக்கும் இருக்க வேண்டும் என்று. வாழ்க்கை மீண்டும் சீரானது. ஆனால் அந்த பாதை நேராக இல்லை. அதில் ஏற்ற இறக்கங்கள், முட்கள் மற்றும் மலர்கள் இருந்தன. ஆரவிற்கு இப்போது 10 வயது. அவனது தன்னம்பிக்கை வளர்ந்து கொண்டே இருந்தது. அவன் படிப்பில் முன்னணியில் இருந்தான். இந்த குழந்தையின் மூளை மிகவும் கூர்மையானது என்று ஆசிரியர்கள் கூறினர். யாராவது அவனது செயற்கை காலை பார்த்து சிரித்தால் அவன் நிதானமாக பதிலளிப்பான். என்னிடம் கால் குறைவாக இருக்கலாம், ஆனால் துணிச்சல் முழுமையாக இருக்கிறது. அதை கேட்டு அனைவரும் மௌனமாகி விடுவார்கள். வீட்டின் நிலைமை சீரானது. தெருவில் உள்ளவர்கள் இப்போது என்னை விவாகரத்தானவள் என்று அழைக்காமல் மரியாதையுடன் வினோதினி அக்கா என்று அழைத்தனர். பல குடும்பங்கள் தங்கள் பெண் குழந்தைகளை என்னிடம் படிக்க அனுப்ப தொடங்கினர். சிறு குழந்தைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பது என் வாழ்வாதாரமாகவும் வீட்டின் செலவுகளுக்கு உதவியாகவும் அமைந்தது. அம்மா நெகிழ்ச்சியுடன் சொன்னார், கடவுள் உன் கையில் பேனாவை கொடுத்திருக்கிறார். அதை கொண்டே நீ உன் விதியை எழுதுகிறாய். ஆனால் பிரச்சனைகள் முற்றிலுமாக முடிந்து விடவில்லை. சமீர் அவ்வப்போது பணம் அனுப்பும் போதும் உள்ளுக்குள் எரிச்சல் அடைந்தார். ஒரு நாள் தெருவிற்கு வந்து சொன்னார், தவறு என்னுடையதுதான். இப்போது என் மகனை சந்திக்க விரும்புகிறேன்.
அம்மா அவரை ஏளனமாக பார்த்தார். பிள்ளை பிறந்தபோது கூட நின்றவனுக்கு மட்டுமே அவன் பெயரை சொல்லும் உரிமை உண்டு. நீ அவனை சுமை என்று கூறிவிட்டு சென்றவன். சமீர் திணறினார். அப்போது ஆரவ் வெளியே வந்தான். தந்தையை பார்த்தான். ஆனால் அவன் இதழ்களில் இருந்து அம்மா என்ற சொல் மட்டுமே வந்தது. அவன் வந்து என்னை கட்டி கொண்டான். சமீரின் முகம் வெளிரி போனது. அவர் தலைகுனிந்து அங்கிருந்து சென்றார். நான் மனதிற்குள் இன்னும் வலிமையானேன். இனி ஆரவை எந்த நிழலையும் சார்ந்து இருக்காத அளவிற்கு தகுதி உள்ளவனாக மாற்றுவேன். நான் என் கல்வி மையத்தை பெரிதாக்கினேன். குழந்தைகளின் எண்ணிக்கை அதிகரித்தது. ஒரு சிறிய அறையை வாடகைக்கு எடுத்தேன். அம்மா ஒவ்வொரு நாளும் பூஜை செய்துவிட்டு சொல்வார், இன்று நீ செய்யும் காரியம் உன்னை போன்ற மற்ற பெண்களுக்கு ஒரு முன்மாதிரி. உறவினர்களின் அணுகுமுறையும் மாறியது. விவாகரத்து கேட்டு போராடாதே என்று ஒரு முறை சொன்ன மாமா இப்போது நீ பணியாமல் நின்றதை பார்த்து பெருமைப்படுகிறேன் என்றார். சித்தி இனிப்புடன் வந்தார். குறைபாடுகள் மனிதனிடம் இல்லை, அவர்கள் எண்ணத்தில்தான் இருக்கிறது என்பதை உன் மகன் நிரூபித்து விட்டான் என்றார். ஆம், மாமியார் மற்றும் நாத்தனாரின் மனம் அவ்வளவு எளிதில் இலகவில்லை. அவ்வப்போது மருமகள் எங்களை தோற்கடித்து விட்டாள், மகன் எங்களுக்கு எதிராக மாறிவிட்டான் என்று வதந்திகளை பரப்பினர். ஒரு நாள் நாத்தனார் அம்மாவிடம், உங்கள் மகள் எங்கள் கௌரவத்தை மண்ணோடு மண்ணாக்கி விட்டாள் என்றார். அம்மா உறுதியாக சொன்னார், இல்லை, அவள் கௌரவத்தை காப்பாற்றினாள். உன் அண்ணனுக்கு சிறிதளவாவது துணிச்சல் இருந்திருந்தால் இன்று இந்த நிலை ஏற்பட்டிருக்காது. நாத்தனார் மௌனமாக திரும்பி சென்றார். இதற்கிடையில் ஆரவ் மாவட்ட அளவிலான கல்வி உதவித்தொகை தேர்வில் தேர்ச்சி பெற்றான். செய்தித்தாள்களில் அவனது புகைப்படம் வெளியானது. ஒரு கால் இல்லாத சவாலையும் மீறி ஒரு பெரிய சாதனை என்று தலைப்பு வந்தது. தெருவில் உள்ளவர்கள் வாழ்த்து தெரிவிக்க திரண்டு வந்தனர். அம்மாவின் கண்கள் பிரகாசித்தன. பார்த்தீர்களா, யாரை சுமை என்று சொன்னீர்களோ அவனே இன்று எங்கள் பெருமையாக மாறிவிட்டான். இரவு நேரத்தில் முற்றத்தின் குளிர்ந்த காற்றில் நட்சத்திரங்கள் ஜொலித்தன. அம்மா சொன்னார், மகளே, நீ உனக்கான இடத்தை பிடித்து விட்டாய். ஆனால் வாழ்க்கை இத்துடன் நின்று விடாது. இன்னும் பல இலக்குகள் உள்ளன. ஒருவேளை நீ உன் வாழ்க்கையை பற்றியும் யோசிக்க வேண்டும். நான் திடுக்கிட்டேன். அம்மா, என்ன சொல்ல வருகிறீர்கள்? அவர் கனிவுடன் சொன்னார், நீ தனியாக இருப்பதை பார்த்தால் என் இதயம் நடுங்குகிறது. நீ வலிமையானவள்தான். ஆனால் உன் வாழ்க்கையிலும் ஒரு துணையை அடைய உனக்கு உரிமை உண்டு. நான் அவர் கைகளை பற்றி கொண்டேன். அம்மா, இப்போது என் உலகம் என் மகன்தான். அவனே என் பலம். ஒருவேளை கடவுள் விரும்பினால் எங்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் ஒருவர் வரலாம். ஆனால் அதுவரை என் போராட்டத்தை நானே எதிர்கொள்வேன். அப்போது ஆரவ் வெளியே வந்தான். அவன் என் கழுத்தை கட்டிக்கொண்டு, அம்மா, நீங்கள் தனியாக இல்லை, நான் உங்களுடன் இருக்கிறேன் என்றான். நான் அவனது நெற்றியில் முத்தமிட்டு மனதிற்குள் சொன்னேன், ஆமாம் மகனே, நீதான் என் உண்மையான பலம். வருடங்கள் உருண்டோடின. இப்போது ஆரவிற்கு 16 வயது ஆகிவிட்டது. உயர்ந்த உருவம், தன்னம்பிக்கை நிறைந்த கண்கள் மற்றும் அதே மழலை மாறாத புன்னகை. இதுதான் ஒவ்வொரு கஷ்டத்திலும் எனக்கு துணிச்சலை கொடுத்தது. செயற்கை கால் இப்போது அவனது உடலின் ஒரு அங்கமாகவே மாறிவிட்டது. அவன் மற்ற சாதாரண சிறுவர்களைப் போலவே பள்ளிக்கு செல்வான், படிப்பான், என்னையும் பாட்டியையும் சிரிக்க வைப்பான். அம்மாவின் வார்த்தைகள் இப்போது முற்றிலும் மாறிவிட்டன. நீ செத்து போயிருக்கலாம் என்று ஒரு காலத்தில் சொன்ன அதே அம்மா இன்று எல்லோரிடமும் சொல்கிறார், என் மகள்தான் என் பலம், என் பேரன்தான் எங்கள் கௌரவம் என்று. அவரது கண்களில் அந்த பெருமை அப்பட்டமாக தெரிந்தது. மாமியாரும் நாத்தனாரும் இன்னும் சில நேரங்களில் ஏளனம் செய்ய முயன்றனர். ஆனால் இந்த முறை ஊர் மக்கள் அவர்களுக்கு துணையாக இல்லை. மக்கள் வெளிப்படையாகவே சொன்னார்கள், எந்த பெண்ணை நீங்கள் ஒதுக்கி தள்ளினீர்களோ அவளே இன்று தன் துணிச்சலால் மரியாதையை சம்பாதித்து விட்டாள். மெல்ல மெல்ல அவர்களும் மௌனமானார்கள். சமீர் அவ்வப்போது ஃபோன் செய்து எங்களை சந்திக்க முயன்றார். ஆனால் ஆரவின் பதில் ஒன்றாகத்தான் இருந்தது, அம்மாவே எனது குடும்பம். நான் தொடங்கிய அந்த சிறிய டியூஷன் சென்டர் இப்போது ஒரு பெரிய கோச்சிங் கிளாஸாக வளர்ந்து விட்டது. வீட்டின் வறுமை நீங்கியது. எல்லாவற்றிற்கும் மேலாக இனி யாரையும் சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற நிலை உருவானது. ஒரு மாலை வேளையில் முற்றத்தில் அமர்ந்து
வாழ்க்கை என்னை எவ்வளவு மாற்றியிருக்கிறது என்று சிந்தித்து கொண்டிருந்தேன். அம்மா என் அருகில் வந்து சொன்னார், மகளே, நீ வெற்றி பெற்று விட்டாய். குறைபாடு உடலில் இல்லை, எண்ணத்தில்தான் இருக்கிறது என்பதை உன் மகன் நிரூபித்து விட்டான். இனி உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சிக்கு குறைவே இருக்காது. ஆரவ் அறையில் இருந்து வெளியே வந்தான். என் அருகில் அமர்ந்து சொன்னான், அம்மா, நீங்கள் ஏன் அழுகிறீர்கள்? நாம் குறை உள்ளவர்கள் அல்ல, முழுமையானவர்கள் என்று நீங்களே சொன்னீர்கள் அல்லவா? அதனால் இனி அழக்கூடாது. நாம் சிரித்து கொண்டே இருக்க வேண்டும். நான் அவனை அணைத்து கொண்டேன். மனதிற்குள் நினைத்தேன், ஆமாம் மகனே, நீயே என் வெற்றி, நீயே என் உலகம். அன்று இரவு நான் வானத்தை பார்த்து மனதார சொன்னேன், இறைவா, என்னை தோற்க விடாததற்கு மிக்க நன்றி. இன்று என் தாய் என் பலமாகவும் என் மகன் என் அடையாளமாகவும் இருக்கிறார்கள். இதுவே எனக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. நண்பர்களே, இதுதான் இதயத்தை தொடும் இன்றைய கதை. வாழ்க்கையில் எத்தனை சவால்கள் வந்தாலும் ஒரு தாயின் துணிச்சலும் மகனின் நம்பிக்கையும் எதையும் வெல்லும் என்பதை இந்த கதை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. நீ செத்து போயிருக்கலாம் என்று தன் தாயாலேயே சொல்லப்பட்ட ஒரு மகள் இன்று தன் மகனை துணையாக கொண்டு ஒட்டுமொத்த உலகிற்கும் பதிலடி கொடுத்து விட்டாள். சூழ்நிலைகளை கண்டு தோற்று போகும் ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த கதை ஒரு பாடம். நன்றி.